ஆல்ரைட், வெற்றி வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ அதானே 2025 முடிந்து விட்டது. ஓ கண்ணை திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? இப்பதான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, தொப்புக்கட்டின்னு முடிஞ்சிச்சு. ஓகே, டைம் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, டைம்லாம் ஃப்ளை பண்ணல. ஓகே, யாருக்கு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு? காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்கு சீக்கிரம் வருஷம் ஒன்ன மாதிரி இருந்துச்சு? ஆ? எல்லாம் மீ கொய்த்தாவும் சொல்றீங்க. மீ இல்ல, ஆய்ன்னு சொல்லணும். ஆய். அது பவர் இருக்கு ஆயில. அப்புறம் நான் சொல்றேன் அந்த பவரை பத்தி. குட். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்க ப்ரொடக்டிவா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு நேரம் வந்து சீக்கிரம் கடந்த மாதிரி நம்மளுக்கு உணர்வு வந்துச்சு அப்படின்னா நாம வந்து பிஸியா இருந்திருக்கோம். எனக்கு பிஸின்ற வார்த்தை பிடிக்காது. ப்ரொடக்டிவா இருந்திருக்கோம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பலத்த கைத்தல் உங்களுக்கே கொடுத்துருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ண? உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு இல்லை, உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு. ஓகே, நீங்களாம் போட்ட எஃபர்ட். ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நான் என்னோட வாழ்க்கை தரணும், இதெல்லாம் வந்து நான் வந்து முன்னேற்றணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, 80% ஆஃப் சக்ஸஸ் வந்து இதில் தான் இருக்குது. நான் வந்து இன்னொரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, அதை நோக்கி ஒரு ஆக்ஷனை நீங்கள் எடுத்து வைக்கிறது இன்னொன்று. ஓகே, உலகத்தில் இருக்க 90% பீப்புளை விட ஓகே நீங்கள் வந்து ஒரு படி மேலே இருக்கீங்க. என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு ஒரு படி எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு எஃபர்ட், ஒரு விஷயம் நீங்கள் இறங்கி செய்கிறீங்க. ஓகே. ஸோ த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நினைத்தது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஆனால் அது முற்றிலும் உண்மை இல்லை. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து அட்ராக்ஷன்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷனில் ரெண்டு வார்த்தை இருக்கு. அட்ராக்ட் அண்ட் ஆக்ஷன் சேர்த்தா தான் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு கிடைச்சிருமா? அதுவும் இருக்கணும், ஆனால் ஆக்ஷனும் இருக்கணும். அது சரியோ தவறோ, ஆக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு மூளைக்கு நம்மளோட அறிவுக்கு எட்டினதை நம்ம ஆக்ஷனாக எடுக்கணும் தெரியுங்களா? ஓகே, அதுவே புட்ஸ் யூ இன் அ டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க லெவல் கம்பேர்ட் டு லாட் ஆஃப் தம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து இவிட்ட அகாடமியில் ஓகே பிக் அம்ப்ரேலாவில் இருக்கக்கூடிய மற்ற அகாடமிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக செகு சாமோட டீமை வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவன் தோ நீங்கள் செகு சாம் டீமாக இருக்கலாம், மற்ற எந்த டீமாக வேணா இருக்கலாம், கபிலனா இருக்கலாம், இல்லை புவனேஸ்வர் யாரோ வேணா இருக்கலாம். பட் நீங்கள் எல்லாமே ஸ்டில் கம் அண்டர் இவிட்ட அகாடமி. ஸோ எங்களுக்கு நானும் டாக்டர் புரிந்துனோம் உங்களுக்கு எங்கள் சேவையை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஓகே. ஸோ உங்களோட கோச்சஸோட என்னது ரிக்வெஸ்ட் படி அண்ட் ஆல்சோ நம்மளும் ஏதாவது உங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் எப்போவுமே கேட்குறது உங்கள் கோச்சஸ் என்ன, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம். ஓகே, வி வாண்ட் டு பி யூஸ்ஃபுல், வி வாண்ட் டு பி என்ன சொல்லுவாங்க ஆட் வேல்யூ டு யுவர் ஜேர்னி. ஓகே, உங்களை உங்களோட ஜேர்னியில் நீங்கள் எடுத்து அந்த பயணத்தில் இருக்கீங்களே, அந்த பயணத்தில் கொஞ்சம் ஃபயர் கொடுக்கறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம் முடிவு எடுத்து முதல் அதோட இது படியே ஒரு ப்ரோக்ராமை பற்றி நான் சொல்ல போகிறேன். பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னே ஒரு சின்ன கோச்சிங் அண்ட் இன்னைக்கு இந்த வருஷத்தோட என்னோட லாஸ்ட் கோச்சிங் இது. ஓகே, ஸோ இந்த இதுக்கப்புறம் வந்து உங்களை அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணுவேன். ஏன்னா நானும் ஹாலிடேக்கு போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து ஒரு பயணத்தில் இருப்பேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணத்தில் இருப்பேன். இந்த ஸ்பிரிச்சுவல் பயணத்தோட ஒரு உச்சக்கட்டம் வந்து நாலாண்டி வந்து இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணுறோம். ஸோ நானும் டாக்டர் புனிதன் இருக்க மாட்டோம்.
ஸோ அதோட வந்து அடுத்த வருஷம் தான் உங்களை நான் மீட் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி செஷன். ஸோ முதல்ல ஓகே, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் உங்களோட 2026 கோல்ஸ் வந்து எழுதிட்டீங்க? யார் எழுதிட்டீங்க? காமெண்ட் பாக்ஸில் ஆயின் போடுங்க. பாருங்க, எழுதிட்டீங்கன்னு சொன்னேன். வெரி குட். ஓகே, எழுதாதவங்க நல்ல நேரம், கட்டம், ஜோசியம்லாம் பார்க்குறதா இருந்தால் இப்பயே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜோசியக்காரன் நினச்சிங்க. நல்ல நேரம், இந்த செஷன் முடிஞ்சாலும் நல்ல நேரம், முகூர்த்த நாள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வருஷம் நாள் இந்த இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் வெள்ளையாக வரதான். 10 மணிலேருந்து 12 மணிக்கு பிரம்ம முகூர்த்தமா. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம். ஓகே, இன்னும் எழுதாதவங்க நான் ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுன்றது ஏற்கனவே செஷனில் இருக்க சொல்லிட்டேன். ஓகே, ஒரு புக் எடுத்துகிட்டு 50 விஷயம் எழுதுங்க. உங்களுக்கு இதான் அதோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 1 மில்லியன் கையில் இருக்குது. 1 மில்லியன் முடிய இன்னொரு மில்லியன் புரிஞ்சுக்கிட்டே, 1 மில்லியன் முடிச்சா இன்னொரு மில்லியன் போகிறோம், 1 மில்லியன் முடிச்சா இன்னொரு மில்லியன் போகிறோம். அதான் நிலைமை. உங்களோட லெவல் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, 1 மில்லியன் முடிஞ்சா இன்னொரு மில்லியன் போகிறோம், 1 மில்லியன் முடிஞ்சா இன்னொரு மில்லியன் போகிறோம் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா, 50 விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம், அது உங்கள் மெட்டீரியல் பொசஷன்ஸ் பொருளாக இருக்கலாம், ஓகே, லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், நீங்கள் பண்ண போகிற சேரிட்டியாக இருக்கலாம், ஓகே, உங்களுக்கு கிடைக்க போகிற உறவுகளாக இருக்கலாம், என்ன எல்லா ஆங்கிள்லையும் வந்து யோசித்து 50 விஷயம் எழுதிடுங்க. ஓகே, கஷ்டம், நான் பேச சொல்கிறேன். 50 விஷயம் நீங்கள் அனுப்பி உங்களுக்கு பெரிய பெரிய கோல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 50 விஷயம் எழுத சொன்னால் முக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த 50 விஷயத்துலேருந்து எழுதிட்ட பிறகு உட்காந்து டிக் பண்ணுங்க. எது நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படியே மனசில் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஃபீல் வரும். சவுண்ட் டூ ஸ்லோ சார். யாருக்கு சவுண்டு ஸ்லோவாக இருக்கு? எனிபடி ஃபீலிங் த சவுண்ட் இஸ் டூ ஸ்லோ? Yes. எஸ்ஸா? Yes. ஆமா, எனக்கு ஓகே தான் இருக்கு. ஃபுல் இருக்கு. எஸ். ஓகே, இப்போ கிளியர், பெட்டர்? போலேலா போலே தான்லா. ஓகே, ரைட், ஃபைன். Okay, okay. ஓகே, சரி, ஓகே ஓகேன்ட்டாங்க. ரைட். ஸோ அந்த 50 விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஒரு லிஸ்ட்டை ஒன்றுனா நீங்கள் கோத்ரூ பண்ணுறப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அப்படியே மனசில் அப்படியே இது பண்ணும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து டிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இதான் ஸ்ட்ரீம் லைனிங். ஓகே, அப்படியே வச்சு இன்னொரு விஷயம் எழுதுங்க. அப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு டேரக்டாக நான் இதே எழுதிடுவேன் சார்ன்னு சொல்லாதீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு முறை இருக்குது. ரைட். நான் வந்து கறி சமைக்கும் போத அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒரு கறி வைக்கும் போது செய்யலைன்னா ஓகே என்ன நடக்கும்? தண்ணியை போட்டு வச்சுட்டு உப்பு போட்டு அப்புறம் மசாலா போடலாமா, இல்லை மசாலா போட்டு தான் உப்பு போடணும், ஒரு கணக்கு இருக்குல்ல. எனக்கு சமைக்க தெரியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணி ஊற்றிட்டு முதல் கோழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா போடுவீங்களா, இல்லை மசாலா போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் தான் கோழியை போடுவீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒரு 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 ஷார்ட் இது கிடச்சிடும். ஓகே, அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு ஒன்று சூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்று, ஓகே, அதை எடுத்து வச்சுங்க. ஓகே, நம்பர் ஒன் ஆஃப் த வேஸ் டு செட் கோல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் சாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்மார்ட் எப்படி செய்யுது அப்படின்னு. அதை வச்சு நீங்கள் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் நான் புரியல சார். ஸோ கோல்ஸ் என்னாலும் உங்களுக்கு கிளியராக எழுதிடுங்க. ரெண்டாவது, அந்த கோல்ஸை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எகெயின் நான் பிஸ்னஸ் கோல்ஸை பற்றி பேசலை. உங்கள்கிட்ட காசு இருக்குது, காசு இருந்தால் என்ன ப்ரொசஷன் இருக்கும், என்ன இருக்கும். பிஸ்னஸ் கோல்ஸுன்ட்டு வேறு. ஓகே, இப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணோன்னா இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் கோல்ஸ்க்கு வருவீங்க. யாருக்கு புரியலன்னா தெரியலன்னா இன்ட்ரா பண்ணி கேளுங்க. பிஸ்னஸ் கோல்ஸ்க்கு எப்படி வருவீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து என்னோட லிஸ்ட்டிலலாம் மணி எனக்கு நான் வாங்க வேண்டியது. ஓகே,
நான் இந்த காடிக்கு டவுன் பேமெண்ட் நான் போட போகிறேன். எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள். இன்னொரு விஷயம், கோல்டில் வந்து கடன் அடைக்க போகிறேன்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, நான் கடன் அடைக்க போகிறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. கோல்ஸ் வந்து உங்களுக்கு 1 மில்லியன் இருக்குது, ஏன்னா முடிய 1 மில்லியன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னெல்லாம் இருக்குமோ அதை எழுதுங்கன்றேன். ஓகே, அதில் கடன் அடைக்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் அடைச்சு முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு காடி வாங்க போகிறோம், ஒரு நகை வாங்க போகிறோம், வாட் எவர் இட் இஸில் ஒன்று இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிளாக காடி எடுக்கிறேன், இல்லை ஒரு வீடு எடுக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள். ரைட், உங்கள் யாருக்கு இங்கே உங்கள் கோல் லிஸ்ட் வந்து ஒரு காடியோ வீடோ இருக்குது, அது ஈஸியஸ்ட் நான் சொல்கிறதுக்கு. ஓகே, இருக்கா? சரி, யாரோ வாலண்டியர் பண்ணுறீங்களா? எப்படி அதை நான் இது பண்ணுறேன் நான் சொல்கிறேன். எனிபடி வாண்ட் வாலண்டியர்? அன்மியூட் பண்ணினா ஆயின்னு சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணீங்கன்னா ஆயின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை கூப்பிட்ருவேன். அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு ஆயின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஹாய், வணக்கம். கோஷினி, ஆல்ரைட். ஓகே, கோஷினி. சொல்லுங்க சார். ஓகே, உங்களோட கோல் லிஸ்ட்டில் காடி இருக்கா, இல்லை வீடு இருக்கா? காடி இருக்கா? இருக்கு, காடி, காடியும் இருக்கு, வீடும் இருக்கு. காடியும் இருக்கு. எது முதல்ல வாங்க போறீங்க? காடி. காடி. ஏன்? ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச காடி. அண்ட் பிளஸ் எங்களுக்கு இப்போ ஒரு சரியான ஒரு காடி இல்ல, ஒரு டிராவலுக்கு போகணும்னா கூட ஸோ ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால என்னோட கோல் ஃபர்ஸ்ட் வந்து காடி வாங்கணும். வெரி குட். காடியை வாங்கிடா, அப்புறம் காடி உனக்கு வீடை வாங்கி கொடுக்கும். ஆமா. கரெக்ட். ரைட், சரி. ஆனா இப்போ காடி வாங்குற எக்ஸாம்பிள் என்ன காடிமா? ப்ரோத்தோ 970 வாங்கணும்னு என்னோட ட்ரீம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, X70. ஆல்ரைட். X70யோட விலை என்ன? அது வந்து 1K கிட்ட வந்துருச்சு, 1 lakhs கிட்ட. ஓகே, இந்த பிகோராங் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியோட வச்சு. ஓகே. ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ நீ என்ன தெரியுமா சொன்ன? லெபை கூறான்னு சொன்னேன். ஓகே ஓகே. சமிதா, ஸ்மார்ட் சொல்லி கொடுத்துட்டியா உங்களுக்கு? சொல்லி கொடுத்தாங்க? Haven't yet. Haven't yet, yet, ah. Sanjay. I Haven't, want to haven't. do it this month. Yeah. I do one session for them. Okay, so கண்டிப்பா Okay. அதில் இன்னொன்று எக்ஸாம் வளவாங்க. we don't have the time, but ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல வந்து ஸ்பெசிஃபிக். ஓகே. உன் கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா, இப்போ நீ ஒரு காடி வச்சிருக்க, ஒரு காடி எடுத்துட்டு நீ ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, நான் லெபிக்கூறா அந்த இடம் தெரிஞ்சு வச்சு நீ அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அந்த இடம் எங்கன்னு எக்ஸாக்டாக உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த காடியிலேயே ஏற முடியும். ஆமா. பயணத்திலேயே நீ போக முடியும். யாராவது இருக்கீங்களா சும்மா காட்டில் இருக்க ரோடு எங்கே வரைக்கும் போகுது பார்ப்போம் அப்படியே போயிட்டு இருக்கோம் யாராவது போகிறாங்களா? போவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டாக்டரை ரிஃபர் பண்ண வேண்டிய கேசஸ் இருக்கு. ஓகே, நான் வந்து சார் சொல்லுங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்து அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். எவ்வளவு நான் வந்து அந்த ஓகே, வெரி குட். காடியோட பிரைஸ், என்ன காடி கலர் வாங்க போறேன், என்ன ஃபேண்டாஸ்டிக். அந்த இதெல்லாம் வாங்க பக்கா, போறேன்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். வெரி குட். பக்கா வச்சிருக்கேன். இப்போ நான் வரேன். அப்போ வந்துட்டேன்னா இப்போ இது இன்னும் எப்படி மனசுக்குள்ள பதிச்சு எப்படி ஃபுல்லாக்குறது அப்புறம் வரேன். பட் முதல்ல இதோட கணக்கு. ஓகே, கணக்கு தெரிஞ்சுக்குவோம். ஒரு கோல் அச்சீவ் பண்ணால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, இப்போ இந்த காடி வாங்கணும்னா 97,000 அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ போட போகிறேன்? டவுன் பேமெண்ட் ஒரு 10,000. ஓகே, எக்ஸாக்டாக தெரிஞ்சிடணும். திருப்பி சொல்கிறேன், நீ இப்போ சொல்கிற பட் எக்ஸாக்டாக ஒரு முடிவு எடுத்துடணும். டவுன் பேமெண்ட் போட போகிறேன் நம்பர் 1. சரி, இவ்வளோ டவுன் பேமெண்ட் போட்டால் லோன் மந்த்லி எவ்வளோ கட்டணும்? ஓகே. அது ரொம்ப தெரியணும். இப்போ லட்சம் வந்து 10,000 டவுன் பேமெண்ட் போகிறேன், 87,000 அப்படின்னா யாருக்கூட 1000 வெள்ளி கிட்ட நீ கட்ட வேண்டியது இருக்கும். 900 to 1000 நீ நான் ஜஸ்ட் கணக்கு சொல்கிறேன். அப்போ இதை வச்சு ஏன் இதை நான் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் அப்போ தான் வந்து இதை வச்சு தான் நீ பிஸ்னஸ் கோல் செட் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். காடி வாங்கணும். ஓகே, 97,000 சேர்த்து காடி வாங்குறது இல்லை. ஓகே, அந்த காடி எக்ஸ்பென்ஸ். ஓகே, இப்போ வந்து இதுக்கு 1,000 வருது. இப்போ 1,000 வச்சு அப்போ நான் பிஸ்னஸ் 1,000 பண்ணுமா? கிடையாது. இப்போ இந்த காடிக்கு வந்து ரோட் டேக்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் டிவைட் பண்ணு. அதுக்கப்புறம் அது சர்வீசிங் எவ்வளோ இருக்கு டிவைட் பண்ணி. அப்புறம் வந்து ஒரு மந்த்லி வந்து எனக்கு வந்து 1,500 ரிங்கிட் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இந்த 1,500 ரிங்கிட் ரொம்ப பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? திருப்பி சொல்கிறேம்மா, காடி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்சுங்க. காடி விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா
ஓகே, அது உங்களுக்கு வேல்யூ கொடுக்காது, ஆனால் அது ஒரு வேலையை தான் செய்யும். அதை வாங்கின கையோட விலை ட்ராப் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் அது உங்களோட இன்கம்லேருந்து முக்கால்வாசி உங்கள் இன்கம் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் சொல்கிறேன் 10% ஆஃப் இன்கம் தான் நீங்கள் மந்த்லி காடி கட்ட வேண்டிய காசாக இருக்கணும். மேக்ஸிமம் போனால் பெஸ்ட்டு 5%. அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ 1500 நீ கட்டணுமா அப்படின்னு வச்சுக்கேன். 1500 நீ கட்டணும்னா அப்போ உன் இன்கம் எவ்வளோ இருக்கணும் மந்த்லி? 12,000 இருக்கணும். 15,000. சாரி 10%. 15. ஓகே 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 ஓகே. ஓகே, இதே 5% இருந்துச்சுன்னா 5% இருந்துச்சுன்னா 6,000. இன்னும் கூட 8,000 சார். இவங்களே கேட்போம். ஸ்டாம் அக்கௌண்டன்ட் சொல்லுங்க. 5% of what is 5% of your income is 1,500. 30,000. டபுள் லா? ஓகே, லெட்ஸ் சே ஒரு 10% வச்சுக்க. எக்ஸாம்பிள் தான் கணக்கு. அப்போ உன் இன்கம் எவ்வளோ இருக்கணும்? என்னோட 15,000 இருக்கணும். 15,000 இருக்கணும். அப்பதான் உனக்கு இப்போ பிசினஸ் கோல் கிடைக்கும் உனக்கு. அப்போ உன் இன்கம் உன்னோட பிசினஸ்ல எவ்வளோ நீ earn பண்ணணும்? 15,000. 15,000 earn பண்ணணும். இதான் கணக்கு. ஓகே, எப்பயுமே Okay, கணக்கு sir. வந்துங்க நீங்க இப்படிதான் போடணும். ஓகே, கணக்கு கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. அப்போனா 1500 கட்டணும். மிச்ச காசு என்னன்னு பாருங்க. நீங்க X70 வாங்குறதுக்குள்ள நிறைய விஷயம் உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவேன். ஆக்சுவலி இது அங்கேருந்து வரக்கூடாது, பட் அது நான் அப்புறம் வரேன். ஓகே, அது ரொம்ப டீப் அது. ஓகே, நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நம்பர் 1. இப்போ 15,000. இப்போ ரெண்டாவது கேள்வி. ஓகே, இப்போ உன் பிஸ்னஸில் 15,000 நீ earn பண்ண போகிற. எவ்வளோ earn பண்ண போகிற? 15,000. ஐபேட் எடுத்து போயிட்டு சரி, 15,000 earn பண்ண போகிறேன். ஓகே, எவ்வளோ என்ன செஞ்சால் உனக்கு உன் பிஸ்னஸில் 15,000 வரும்? உனக்கு கணக்கு தெரியுமா? தெரியாது சார். தான் அது எப்படின்னா, என்கிட்ட காடி இருக்கு. இப்போ உன்கிட்ட காடி தான் பிஸ்னஸ். உன் பிஸ்னஸ் உன் கையில் இருக்கு. ஆனால் காடி ஓட்ட உனக்கு தெரியல. அப்போ நீ என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் காடியிலே உட்காந்து சும்மா கேரை போட்டு அங்கங்கே போய் மோதிக்கிறோம். அதான் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு உங்கள் காடி ஓட்டுறது எப்படின்னு தெரியணும். அப்போ காடி ஓட்டுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா உனக்கு பிஸ்னஸோட கணக்கு தெரியணும். 15,000 earn பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதான் உன் கோச்சிட்டு கேட்கணும். என்ன அதோட கணக்கு? அது நீனே பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறேன். நம்பர் 1 கணக்கு. ஓகே, ஒரு ப்ராடக்ட் உனக்கு எவ்வளோ கமிஷன்? 19. ஓகே, அப்போ இந்த பேசிக் ப்ராடக்ட் 99 ரிங்கெட் ப்ராடக்ட் நீ விற்றேன்னா 19 உனக்கு இருக்கு. நம்ம பிஸ்னஸோட அட்வான்டேஜ் என்ன? நீ ஒரு முறை செஞ்சினா மாதம் மாதம் வரப்போகுது. ஆமாம். அதான் கணக்கு. ஓகே, ரைட். ஸோ நோ ப்ராப்ளம். சரி, இப்போ அடுத்து இப்போ 19 வெள்ளி ஒரு ப்ராடக்ட்னா இப்போ 15,000 earn பண்ணால் எத்தனை ப்ராடக்ட் நீ மார்க்கெட் பண்ணிருக்க? இருங்க சார், கால்குலேட் பண்றேன். பண்ணு. எல்லாருமே அவங்களோட கோலை வச்சு நீங்க ஒரு கணக்கு போட்டுக்கலாம். ஏறக்குறையா 790. ஆமாவா? வேணுங்களா சார்? ஏறக்குறைய 790 ஆமா. ஆமாவா? ஆமா சார், கரெக்ட். 790. ஓகேவா? ரைட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? அவ்வளோ சூப்பர் இல்லை. நானே முதல்ல போட்டு படிச்சுட்டேனே. ஏமாந்துடாதீங்க. வா, டாக்டர் சஞ்சய் இவ்வளோ வேகமாக கணக்கு பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. நம்ம கணக்கு வீக் தான், பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ கணக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ பாயிண்ட் புரிஞ்சுக்க. நம்ம 90 ரிங்கெட் ப்ராடக்ட்ல 790 ஸ்டூடெண்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, நம்பர் 1. ஆல்ரைட், இதான் கணக்கு. இது ஒரு வழி. இன்னொரு வழி இன்கம் earn பண்ணுறது எப்படி? டீம்லேருந்து எவ்வளோ உனக்கு வரும்? 3 ringgit. 3 ரிங்கெட். ஓகே, அப்போ 3 ரிங்கெட்டா? ஓகே, நார்மலாச்சு இதை. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுங்களா, அந்த மார்க்கெட்டிங் பிளான் கணக்குலாம் போட்டு கொடுத்தது நான் தான். நானே மறந்துட்டேன் பல வருஷத்துக்கு முன்னே. அந்த சிஸ்டம் செஞ்சதே, சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணதே நான் தான். ஏன் இப்போ சொல்லிக்கிறேன், மைண்ட் ஆப்ஸ் பேர் வச்சதே நான் தான். எனிவேஸ்,
So, 3 ringgit, correct? Is it correct, Hassan? 6 ringgit மா ஆமாவா? உங்கள் டீம்ல இருந்து சேல் வந்து உங்களுக்கு எவ்வளவு கமிஷன்? 6 ringgit. இன்னொன்னு இல்ல இன்னொன்னுக்கு நான் டீம் இன்னும் ஆட் பண்ணல. பட் உங்களுக்கு கணக்கு தெரியணும். ஓகே. கரெக்டா? 6 ringgit 34. ஓகே ஓகே சார். ஓகே. சோ அப்ப 15,000 வழி உனக்கு இதுல டீம்ல இருந்து ஒண்ணு எவ்வளவு வரும்? சரி சார் பாக்குறேன். 6 ரிங்கிட்னா அதாவது இப்ப வந்து 15,000 வரதுக்கு எத்தனை டீம் நான் சேர்க்கணும்னு சொல்றீங்களா? உன்னோட டீம்ல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்? 2365 ஸ்டூடெண்ட் உன் டீம்ல இருக்கணும். டைரக்டா இருந்தா உனக்கு 790 ஸ்டூடெண்ட் இருக்கணும். டீமா இருந்துச்சுன்னா 2039 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். 2039. ரைட். ஓகே. ஓகே. ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இப்போ என்னன்னா, இப்போ நான் 2 விஷயம் 2 கணக்கு கொடுத்தேன். 2 வகையில் ஒன்று இன்கம் earn பண்ணுறது. அப்போ நீ எப்படி கணக்கு பண்ணோம்? இதில் பாதி அதில் பாதின்னு இல்லை. ஓகே, ரொம்ப பேர் தப்பா பண்ணீங்க. இதில் பாதி அதில் பாதிலாம் இல்லை. ரெண்டுமே செய்யணும். ரெண்டுத்துலேயும் இன்கம் ஏற்றிக்கிட்டே போகணும். அது ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும். மேபி உங்கள் டீம்லேருந்து 600 தான் இருக்கும், ஆனால் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து 1000 போயிடலாம். இதுல இருந்து இப்படி அது இப்படி நீங்கள் ரெண்டுமே செய்யணும். ஓகே, ஸோ அது இன்னும் டீட்டெயில் அப்புறம் வருவோம். பட் இதான் கணக்கு. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உனக்கு கணக்கு அது எப்படின்னா, கார்டியோவில் உட்காந்துட்ட கார்டியோட்ட கற்றுக்கிறதுக்கு உனக்கு எல்லாம் தெரியணும். அந்த பாதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அந்த ஆமா சார். பாதெல்லாம் ஓகே, இந்த பாதை எடுக்கலாம், அந்த பாதை எடுக்கலாம், அந்த பாதை எடுக்கலாம், உனக்கு தெளிவாக புரியணும். அந்த பாதை தெரியாம நீ எப்படி வந்து கார்டியோ எடுத்துட்டு ஓட்ட போற? நான் இந்த வழியில போகலாம். அப்போ இங்கேருந்து கோலம்பூர்லேருந்து நீ எங்கேம்மா இருக்க? நான் வந்து நெகிரி சிரம்பான்ல இருக்கேன். சிரமான் நீங்க? நெகிரிசிம்பிள. அது எனக்கு தெரியும். நான் நெகிழ்ச்சிமேன் தான். சிரம்பான்ல ரந்தாவுல இருக்கேன். ரந்தாவுன்னு சொல்லு. அது சிரமானா உனக்கு? ரந்தா. சும்மா கிளாமரா ரந்தாவுன்னு சிரமான்னு சொல்லிக்கிறது. ரந்தாவில் எங்க? பண்டாயக்காரா? பண்டேக்கா. போன வாரம் தான் அங்கே பண்டாயக்காரில் தான் இருந்தேன். எனிவே சொல்கிறேன். ஸோ இப்போ பண்டாயக்கால்லேருந்து நீ கேஎலுக்கு போகணும். ஓகே, பண்டாயக்கால்லேருந்து நீ வந்து சிரம்பானுக்கு சாரி ஓகே சிரம்பான் போகிறதே வச்சுக்க. பண்டாயக்கால் நீ சிரம்பான் போகிறதுக்கு நீ அப்படியே போய் மம்பாவை பாதையில் ஜலம் சிரம்பான் மம்பாவை போயிட்டு அப்படி போகலாம். ஓகேவா? இல்லைன்னா நீ சிலியா எடுத்து பிடி மூலியமும் நீ சிரம்பான் போகலாம். ஆமா சார். இல்லைன்னா நீ பெட்டாஸ்லிங் எடுத்து அப்படி மூலியமும் சிரம்பானுக்கு வரலாம். ஆமா, நிறையவே இருக்கு. அதான் கதை. ஸோ அப்போ உனக்கு கதை உனக்கு தெரியணும். உனக்கு இதுதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடணும். கிளியரா இருக்கணும். ஓகே. நம்பர் 2. ஓகே சார். இதான் கணக்கு. அப்ப இந்த கணக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்னோட ஒரு இது சொல்றேன். ஓகே, இது கொடுக்கல, டாக்டர் புனி எடுத்து போயிட்டாரு. பட் லெட் மீ சி வெதர் ஐ கேன் கனெக்ட் திஸ் or not. Try and see. I want to show you visual a bit. Okay. Share advance. கொண்டாரமா? ஐயோ, இது மாறிடுச்சு. Unfortunately, I cannot share screen ready. கொண்டாருங்க. ஓகேலா, நீங்க வந்து நான் சொல்றதை இமேஜின் மட்டும் பண்ணீங்க. ஓகே சார். ஓகே, ஸோ தான் ஃபார்முலா.
ஃபார்முலானா m times s times a is equals to r. மறுபடியும் சொல்லுங்க சார். m times m times s times a is equal to r. ஓகே, r அப்படின்றது ரிசல்ட். rன்றது result. ரிசல்ட். ஓகே, நீ என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறப்ப உன் பிசினஸ்ல இருந்து? நான் 70 வாங்கணும்னு. அது earning பிசினஸ்ல என்ன எதிர்பார்க்குற? பிசினஸ் இப்ப மந்த்லி 15k வேணும். ஓகே, ஸோ அங்கே எழுதிக்கணும் 15k பிஸ்னஸ் ஆர் ரிசால்ட். ஸோ அதில் வந்து கீழே ப்ராக்கெட்டில் பர்சனல் 790, டீம் 2300, எனிதிங்னா உனக்கு 15k கொடுத்துரும். ஓகே சார். ஓகே, நான் நம்பர் 1. இப்போ இந்த பர்சனல் 790யும் டீம் 2300ம் ஓகே ஆக்ஷன். இப்போ அதுக்குன்னு ஈக்குவல்ஸ் டு முன்னுக்கு ஏன்னு இருக்கும், ஆமாவா? ஏ ஆமா வந்து சார். ஆக்ஷன். இதை எப்படி நீ வந்து 790, 2300 எப்படி நீ எடுக்க போறோம்னு தெரியணும். நம்பர் 1 ஆக்ஷன் பர்சனலுக்கு வா. ஓகே, ஆக்ஷனில் பர்சனல் போட்டுக்க. ஆக்ஷனில் ஓகே. பர்சனலில் 790 ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னா நீ என்ன வேலை செய்ய ரெடியாக இருக்க? எப்படி செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? லைவ் வீடியோ செய்யணும், அப்புறம் வெளியே போயிட்டு ப்ரோமோட் பண்ணணும் ஸ்கூல் அதுலலாம். ஓகே, நம்பர் 1 ரைட். ஓகே. ஆக்ஷனில் வந்து நீ என்ன செய்ய ரெடியாக இருக்குன்னு சொல்கிற. ஓகே, அதாவது என்னன்னா நான் வந்து லைவ் செய்ய ரெடியாக இருக்கேன், நான் வெளியே போய் ப்ரோமோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, ஆனால் ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு தேவை வந்து ஒரு கேம் பிளான் தேவை, ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீ வந்து சும்மா ஆக்ஷன் போடக்கூடாது. ஓகே ஸோ சார். முதல்ல வந்து 790 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக வேணும்னா ஓகே, நம்பர் 1 உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஓகே, யார் உன்னோட கஸ்டமர்? இவங்கெல்லாம் மனசாலி. யார் உன்னோட கஸ்டமர் சொல்லு. பேரண்ட்ஸ். எஸ், வெரி குட். ஓகே, சில பேர் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் யூசர், உங்களுக்கு காசு கொடுக்குற பேரண்ட்ஸ். அப்போ அவன் தான் உன் கிளையண்ட், அவன் தான் உன் கஸ்டமர். ஓகே, நம்பர் 1 ஹூ இஸ் யோர் கஸ்டமர்? ஓகே, ரெண்டாவது பேரண்ட்ஸ் ரைட். நான் இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கணும்? உங்கள் கஸ்டமரோட ப்ரொஃபைல் இருக்கணும் உனக்கு. அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான்? அவனுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும்? என்னென்ன இப்போ எல்லா பேரண்ட்ஸும் உன் கஸ்டமராக கிடையாது. ஓகே, ஸோ உன் பேரண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, அது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர் உனக்கு. ஓகே, சில பேரண்ட்ஸ் வந்து மேபி வந்து அவங்களுக்கு டியூஷன்லாம் அஃபோர்ட் பண்ணாதவங்களா இருப்பாங்க. ஓகே சார். ஓகே, சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேமாங்க வந்து மற்ற டியூஷன் ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க தான் உன்னோட கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ இதான் கஸ்டமர் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ மஸ்ட் நோ ஹூ யோர் கஸ்டமர் இஸ். அது ஒரு ப்ரொஃபைல் நீ கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில் இருப்பாங்கன்னு. ஓகே, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்றோம். பிரச்சனையில் இருப்பாங்க. கரெக்ட். ஓகே மூணாவது சார். ம். அவன் எங்க இருக்காங்க? அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றத நம்ம சொல்லணுமா? பாரு, முதல் ஹூ இஸ் யோர் கஸ்டமர்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிட்டேன். வாட் இஸ் யோர் ஓகே. கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், லிஸ்ட் இருக்கணும். ஓகே. மூணாவது வே ஆதே எந்த இடத்துல இருக்காங்கன்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். எங்க இருக்காங்க? ஆம், நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து பேரால இருக்காங்க, இன்னொருத்தவங்க கிளந்தன்ல இருக்காங்க, நீ 700 கஸ்டமர் கேட்குற, அந்த 700 கஸ்டமர் எங்க இருக்கான்? மலேசியாலயா? நெக்ஸ்ட் தான் இருக்கான். வேற வேற சரி சரி சரி, ரொம்ப சோசியல் மீடியால தான் இருக்கான். ஓகே. எல்லாம் இந்த போனுக்குள்ள தான் இருக்காங்க, உங்க கூட்டுக்கிட்டு ஓகே 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 குடும்பமே இதுல தான் நடத்துறாங்க. ஆமாவா இல்லையா? இங்க தான் கிடக்குறான். ஓகே ஓகே சார். புரிஞ்சா? ஓகே சார். நான் போனுன்னு சொல்லலாம் போத. ஓகே, நம்பர் 1 ஓகே, எலிமெண்ட் நம்பர் 2 நம்மளோட 10 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலால எலிமெண்ட் நம்பர் 2 என்னது? நேம் லிஸ்ட். மொதல் அங்கேருந்து ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியா அப்புறம் வரும். மொதல் நேம் லிஸ்ட். இன்னொரு நேம் லிஸ்ட். உன் நேம் லிஸ்ட் எங்கே இருக்கு?
நம்ம போன்ல. ஃபோனில் தான் இருக்கு, கான்டாக்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கு. ஓகே. உன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து ஐ திங்க் யூ ஆர் நாட் மேரிட். ஆமாம், நீ என்ன வயசு இப்பதான் எனக்கு இப்பதான் எனக்கு இந்த வருஷம் 18. 15 வருஷம் 18. ஸோ யங் கேர்ள். ஓகே, ஸோ அப்போ நீ வந்து இந்த இதுலேயே வரமாட்டேன். ஓகே, பட் எனிவே சொல்கிறேன், மற்றவங்க தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து உன் ஃபோன் லிஸ்ட்டும் கான்டாக்ட் லிஸ்ட் தான் இருப்பாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் உன் கஸ்டமர்னா உனக்கு நிறைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ இப்போ தான் 18 வயசு. ஆனால் பாருங்க, நிறைய பேர் இந்த ஃபோன் லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, மேபி நான் சிங்கிள் மேனாக இருக்கலாம், நான் உன் கான்டாக்டில் இருக்கேன், எனக்கு சிங்கிள், எனக்கு இப்போ கல்யாணம் அவ்வளோ இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு அங்கிள் ஆண்டி, எனக்கு ஒரு நெஃப்யூ நீசஸ் இருப்பாங்க. ஓகே, இதுதான் இது வந்து ஓகே. இட்ஸ் ஆல்சோ கான்டாக்ட் பை அசோசியேஷன். இது அதாவது என்னன்னா, உன் ஃப்ரெண்ட், உன்னோட நேம் லிஸ்ட் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி, அதுவும் நேம் லிஸ்ட் தான் கணக்கு, அதுவும் உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட் தான் கணக்கு. இது வந்து ரெஃபரல் நம்ம பண்ணணும். ரெஃபரல், ரைட். இப்போ எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் நீ எனக்கு அனுப்புற வச்சுக்கேன். ஓகே, நீ என்கிட்ட ப்ரொமோட் பண்ணும் போது நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைன் டியூஷன் சென்டர் வச்சிருக்கேன், இல்லை எஜுகேஷன் சென்டர் வச்சிருக்கிறேன். ஓகே, புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நான் அனுப்புகிற இந்த கண்டென்ட்டை வந்து உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் டிக்டாக் வீடியோ செய்கிறீங்களா, எடுத்து அவங்ககிட்ட அனுப்பி பர்சனலாக உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இதை நீங்கள் செய்யறது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒரு 10-20 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அனுப்புகிற கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணுவாங்க அவங்க உங்கள் ஃபேமிலி குரூப்பில். அவங்க ஃபேமிலி குரூப்போ, அவங்க ஒர்க்கிங் ஏரியாவோ, வாட்டர், அது ஒரு நேம் லிஸ்ட். ஓகே, நான் கோச்சிங் அப்படி அங்கே கொண்டு போயிட்டேன். பட் நியூஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட். ரெண்டாவது, அவங்க வந்து எங்கே இருக்காங்க? சோஷியல் மீடியா. ஓகே, சோஷியல் மீடியாவில் என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருக்காங்க? இவ்வளோ உடைக்க வேண்டியதாக இருக்கு பார்த்தியா, அவ்வளோ இடம் இருக்கு தேடுறதுக்கு. எங்கே இருக்காங்க வேற சோஷியல் மீடியாவில்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஓகே, ஃபேஸ்புக்கில் போனாலே ஃபேஸ்புக்கில் நிறைய இடம் இருக்கு. ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, இந்த மாதிரி விஷயம். பட் எனிவேஸ் ஃபேஸ்புக். ஓகே, அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு. ரைட், இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ என்ன ஒன்றுக்கும் வேற வேற மாதிரி. அப்புறம் டிக்டாக் இருக்கு. டிக்டாக் இருக்கு. ரைட். ஸோ இந்த மாதிரி நீ வந்து உனக்கு இன்னொரு சோஷியல் மீடியா இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஓகே, டெலிகிராம் ஸ்டேட்டஸ். ஓகே சார். ஓகே, யூடியூப் ரீல்ஸ். ஆமா சார். இதெல்லாம் மறந்துடுறீங்க. ஓகே, யூடியூப் ரீல்ஸ் இஸ் a big this one. ஃபேஸ்புக் ரீல்ஸ் ஆல்சோ இஸ் ஹாட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, இங்கெல்லாம் தான் உங்களுக்கு பேர் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ உனக்கு யார் உன்னோட கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, அதுக்கு வேண்டிய தீர்வு நீ வச்சிருக்கிற, அண்ட் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நீ வந்து என்ன பண்ண போற, அவங்கள நீ உங்ககிட்ட பார்க்க வைக்க போற, உன்னோட சென்டரை நீ காமிக்க போற. அதை நோக்கி தான் உன்னோட கான்டென்ட் கிரியேஷன் இருக்கணும். ஸோ கான்டென்ட் தான் நீ கிரியேட் பண்ண போற, முடிவு எடுத்துட்ட. ஸோ நீ என்ன செய்ய போற, கான்டென்ட் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். ஆமாவா? சொன்னேன். அடுத்து வந்து கான்டென்ட் கிரியேஷன் வேற, லைஃப்ன்றது வேற. கான்டென்ட் கிரியேஷன் பண்ண போற, லைஃப் பண்ண போற. ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, எழுதிக்க, கான்டென்ட் கிரியேஷன், லைஃப். ஓகே, இதெல்லாம் வந்து நீ செய்ய போற வேலை. ஆனால் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பேர் மிஸ் பண்றது. ஓகே, வேலைக்கு போனால் 8லேருந்து 5 மணி வரைக்கும் போவீங்க, க்ளாக்கிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 8லேருந்து 5 மணிக்கு ஒரு வேலை இருக்கும் தெரியுமா, இந்த வேலை செய்யணும்னு. ஓகே, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலை இருக்குதுமா, இந்த வேலைன்னு. ஓகே, அதே மாதிரி கான்டென்ட் கிரியேஷன்லையும் ஒரு வேலை. அந்த வேலையை எத்தனை வீடியோ ஒரு நாளைக்கு செய்ய போற, அதை ப்ரீ பிளான் பண்ணணும். எத்தனை லைவ் செய்ய போற, இல்லை எத்தனை மணி நேரம் லைவ் செய்ய போற, ப்ரீ பிளான் பண்ணணும். குவான்டிட்டி ஆஃப் யோர் கான்டென்ட். ஓகே சார். ஸோ டிசைட் த குவான்டிட்டி. இப்போ ஆக்ஷன் வந்து நீ யூ ஹேவ் டு டிசைட் பண்ணணும். ஆக்ஷனை டிசைட் பண்ணணும். இவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறேன், இவ்வளோ குவான்டிட்டி செய்ய பண்ணால் எனக்கு 900-700 ஸ்டூடெண்ட் கிடச்சிருமா சார்? தெரியாது. ட்ரையல் அண்ட் எரர். சில பேருக்கு வந்து இவ்வளோ கான்டென்ட் செஞ்சால் கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு லேட் ஆகும். டசன்ட் மேட்டர். ஓகே, எவ்வளோ கான்டென்ட், எவ்வளோ நேரம் லைஃப் டெய்லி, நீ உன்னோட 700 பீப்புளுக்கு வந்து எவ்வளோ டைம் இப்போதைக்கு நீ செலவு பண்ண போகிற.
ஓகே, எது கரெக்டாக இருக்கும்னு கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செஞ்சால் கரெக்டாக வரும். ஓகேவா? டன். கிளியரா? ஓகே சார், கிளியர் சார். Right. அதே மாதிரி விஷயம் இப்போ வந்து டீமுக்கு வந்துட்டேன். டீமில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது ஆக்சுவலி. டீமுக்கு வந்துட்டீங்கன்னா இதே வேலை தான். ஹூ இஸ் யோர் கஸ்டமர்? ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், அப்புறம் அஹ், நிறைய பேர். ஸோ லிஸ்ட் தம் டவுன். ஹூ இஸ் யோர் கஸ்டமர்? ஓகே அவங்க வாட் இஸ் தியர் ப்ராப்ளம்? அதே தான், அதே ப்ராசஸ். ஹூஸ் கஸ்டமர், வாட் இஸ் தியர் ப்ராப்ளம், வே ஆர் தே? ஓகே சார். இதே ப்ராசஸ் அந்த ஸ்டூடெண்ட் எழுதுக்கு இது. ஓகே, இப்போ வந்து உனக்கு வந்து லெட்ஸே இதை நீ செஞ்சீங்கன்னா உனக்கு வந்து ஐடியலி என்ன நடக்கும்னா பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் தூக்கி என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யறோமோ அதே மாதிரி அவங்களையும் செய்ய சொல்லி ம். பண்ணுவேன். ஓகே, நீ என்ன செய்யற? நான் டெய்லி வீடியோ, லைவ் ம். இதெல்லாம். கிடையவே கிடையாது. இதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லக்கூடாது. நீ செய்ய வேண்டிய வேலை 2 விஷயம் தான். நீ அவங்க வந்து செய்யாம இருக்கிறத நீ பார்த்துக்கணும். செய்யணும், செய்யக்கூடாது. ஒன்று விஷயம், நம்மளுக்கு சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஓகே சார். அதுதான் ஃபங்க்ஷன் வந்து ஃபேக்டரி. ட்ரைனிங். அந்த ஃபேக்டரி உள்ள நீ ஜாமாவை தூக்கி போட்டேன்னா அது ஃபினிஷ் ப்ராடக்டாக வந்து நிற்கும். நீ ஹீரோ இல்லை, சிஸ்டம் தான் ஹீரோ. ஓகே, இந்த ஃபேக்டரி உள்ள நீ தூக்கி போட்டனாலும் அது பாட்டுக்கு வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் என்ன, நம்ம சிஸ்டம் என்னது? வெப் ஆஃபீஸா சார்? நம்மளோட ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கோச்சிங். அதான் சிஸ்டம். ஓகே 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 உன் ஓகே வேலை சார். என்னன்னா உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ல ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கோச்சிங்கில் உட்கார வைக்கிறது தான் உன் வேலை. ஓகே சார். ஓகே, அது அவங்க மனசுல எப்படி இருக்கணும்னா அது அட்டென்ட் பண்ணலன்னா அது மகா பாவம், 7 ஜென்மத்துக்கும் அந்த சாபம் அவங்கள தொலைச்சி கட்டிடும்னு அந்த அந்த பயம் இருக்கணும். பயம் இல்லை, அந்த ஒரு கான்செப்ட் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கோச்சிங். ஓகே சார். இந்த ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கோச்சிங் வந்து அது உங்களுக்கு அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடும். 2வது நீ பண்ண வேண்டிய வேலை, அவங்க ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கோச்சிங் முடிச்சு வந்துட்டாங்க, போகிறாங்க வராங்க, அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவங்க இதுதான் இதுதான் 2வது தான் 3வது அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கணும். நீ எதுவுமே அடிஷனலாக சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஓகே அவங்க சார். கை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு உட்காந்து வச்சுட்டு அப்படியே அது பண்ணால் போதும். நீ உன்னோட ஓகே பிஸ்னஸ் ஃபாலோ பில் பண்ணிக்கிட்டு இருப்ப. இதுவும் நீ செஞ்சுட்டு இருப்ப. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் கேளுங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க டியூஷன் ஸ்டூடெண்ட் தரது இன்னொரு பிஸ்னஸ், பிஸ்னஸ் பார்ட்னர் தரது இன்னொரு பிஸ்னஸ், ரெண்டுமே 2 வேலை நினைக்கிறீங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? திஸ் இஸ் நாட் 2 ஜாப்ஸ், இட்ஸ் ஒன்லி 1 ஜாப். இது 2 வேலையை நினச்சிட்டு ஐயோ இதுக்கு செய்யணுமா அது செய்யணுமா அது செய்யணும், கிடையவே கிடையாது. ஒரே வேலை தான், ஒரே வேலை தான். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் தரனாலும் சரி ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சரி அண்ட் எங்க ஸ்டூடெண்ட் தான். ஆமாம் சார். எதுக்காக நீங்கள் செய்றீங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ப்ராடக்ட், உங்கள் சொல்யூஷன் இவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒன்று நீங்கள் சொந்த சேனல் பாய்க்கிறீங்க, அடுத்து வந்து உங்கள் டீம் வச்சு இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அவ்வளோதான். இதுக்கு வேலை வந்து 2 வேலை இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நிறைய பேர் அதை நினச்சி 2 வேலை நினச்சிட்டு ரொம்ப கிடையவே கிடையாது. ஒரே வேலை தான். ஏன்னா அதுக்கும் அதே வேலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? கண்டென்ட் கிரியேஷன் லைவ் போகிறீங்க, கண்டென்ட் கிரியேஷன் லைவ் போகிறீங்க, ரைட்? வேற புதுசாக அடிஷனல் வேலை செய்றீங்களா? இல்லை. இல்லை சார். ரைட். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டைம் செலவு பண்ண போகிறீங்க இது பண்ணிடணும். ஓகே சார். ஓகே, ரெண்டுமே சைமல்டேனியஸ். 2026 2 சைமல்டேனியஸ். ஏன் சொல்கிறேன்னா அப்புறம் நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு. அப்போ சைமல்டேனியஸாக வரும்போது என்ன நடக்கும்னா இது வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும், உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இன்க்ரீஸ் தான் பண்ண போகுது, உங்கள் டீம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் தான் பண்ண போகுது. ஓகே சார். ஓகே, இந்த கம்பெனிலே வந்து யார் ஆக நிறைய ஸ்டூடெண்ட் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன்? சரி சார். கிடையவே கிடையாது. யார் சொன்னா? மைண்ட் ஆப்ஸ். மைண்ட் ஆப்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க தான். அவங்க தான் கம்பெனி. ம். ஆக நிறைய ஸ்டூடெண்ட் வச்சிருக்குது நான். ஓ
ஆனால் எனக்கு டியூஷனில் இந்த நேற்று கூட தான் என்னோட கேட்டிருந்தேன், இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, பஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஏன்னா என் பையனும் டியூஷன் படிக்கிறான், எனக்கே தெரியல, எனக்கு அவ்வளோதான் தெரியும். நான் அது ஒரு காரணம் இருக்கு, ஏன்னு சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் தான் பெரிய ஏன்னா என்னது செகு சேமோ வந்து என்னோட ஃப்ரான்ச்சைஸோட இதில் தான் இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே சார். எனக்கு ராயல்ட்டி இருக்கு, நீங்க எல்லாத்துக்கும் ராயல்ட்டி இருக்கு. நான் ஒரு கணக்கு இருக்கு, அது நான் சொல்றேன் உங்ககிட்ட ஏன்னு. ஓகே, ஸோ இப்போ நான் அச்சீவ் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படி, ஏன்னா நான் செகு சேம் நாங்கள் ஒரு ஆளை கிரியேட் பண்ணனால, செகு சேம் உங்களுக்கு கிரியேட் பண்ணனால இதான் சிஸ்டம் கிரியேட் பண்ணிச்சு, நான் கிரியேட் பண்ணல, சிஸ்டம் கிரியேட் பண்ணி. செகு சேமோன்னு தான், செகு சேம் இருக்க புனேஸும் அவங்களும் அப்படிதான், அந்த சைடில் இருக்க கபிலனும் அப்படிதான், சுற்றி சுற்றி பார்த்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே சிஸ்டம் கிரியேட் பண்ணது எங்களுக்கு. நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்றேன்னா, லேட்டர் நான் சொல்றேன் என்னன்னா, அல்டிமேட்டா பேசிவ் இன்கம் ஒண்ணுமே தெரியாம எடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஒருத்தர் இருக்காரு. நான் கூட எனக்காவது கொஞ்சமாவது தெரியும், ஒண்ணுமே தெரியாது, ஆனா பேசிவ் இன்கம் எடுக்கிறாரு. நான் கேஸ் பண்ணுங்க. டாக்டர் புனிதன். எனக்காவது அஃபிலியேட் இருக்கு, எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் அஃபிலியேட், டாக்டர் புனிதன் அஃபிலியேட் கூட கிடையாது, பியோர் ராயல்ட்டி. இதுக்கு நாங்க ஒரு 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 ரீசனுக்காக செஞ்சது. சீமா, நான் ஜேர்னி ஆரம்பிக்கும் முதல்ல இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி சிஸ்டமே நான் தான் கிரியேட் பண்ணோம். அது அப்படிதான் இன்னொன்று, நான் தான் 300 ஸ்டூடெண்ட் வச்சிருந்தேன். அங்கிருந்து தான் வந்து நான் அப்படியே எடுத்துட்டு வந்து, ஓகே சரி இது வந்து அஃபிலியேட்ல பிரிச்சு கொடுத்து இதை நான் பேசிவ் ஆக்கணும். இது ஏன் நம்ம செஞ்சோன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் அல்டிமேட்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எங்க போய் ஏர்ன் பண்ணுவீங்க தெரியுங்களா, அதான் இங்க தான். இப்போ நான் உங்ககிட்ட செய்யறது ஒன்றும் இல்லை, டைம் இருக்கு, பேசிவ் இன்கம் வருது, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்னன்னா, இது வந்து பெரிய பிசினஸ். நிறைய பேர் நினைக்கிறது ரொம்ப டியூஷன் விற்கிறதுன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. சோ பிக், நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது ஹியூஜ். அதோட ஃபுல் பவரை வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் செகு சேம் வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஃபுல் பவர் அதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கனவு, இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றுமே தெரியாமல் எங்களுக்கு காசு வருது, எங்கேருந்து வருது தெரியாமல். எனக்கு இப்போ தான் உன்னை முதல் பார்க்குறேன், ஆனால் நீ செய்கிறது எனக்கு ராயல்ட்டி வருதுமா. தேங்க்யூ சார். நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். பட் எனிவேஸ், இதெல்லாம் ஒரு சிஸ்டம், இதான் சிஸ்டமோட பவர். அப்போ வேலை என்ன, சிஸ்டம். நீ சிஸ்டம் ஃபாலோ பண்ணியா, இதான் இது ஆக்ஷன். அப்போ பாரு, இந்த ஆக்ஷன்ல ரொம்ப தெளிவா அதெல்லாம் இருக்கணும், எழுதி இருக்கணும். அப்பதான் உனக்கு தெரியும் நான் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன். சரி, ஆக்ஷன் இருந்தா எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருமா, தடா. சில பேர் எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, நானும் தான் சார் செகு சேம் 5 மணி நேரம் லைஃப் போனா நான் 6.5 மணி நேரம் லைஃப் போறேன், அவங்க எத்தனை மணி லைஃப் நான் எத்தனை மணி லைஃப் போறேன், இவங்க அப்படி பண்ணா நான் இவங்க வீடியோ போட்டா அவ்வளோ வீடியோ போடுறேன், ஆனா அவங்களுக்கு மட்டும் கொடுங்க எனக்கு கூட கிடையாது இருக்கா? யாராவது ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி? ஏன் டிஃப்ரென்ஸா இருக்கு, வாய்? ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் சரியான ஒரு கோல் போடாம ஒரு ஆக்ஷன் இல்லாம. குட் ஆக்ஷன் இருக்கு. இப்போ நீ அதே மாதிரி தான் ஆக்ஷன் போடுற, அவன் லைஃப் போற எல்லாம் பண்ற. ஆனா அதுக்கு முன்ன அதான் ஏக்கு முன்ன டைம்ஸ் ஒன்று எஸ் இருக்கு, எம் டைம்ஸ் எஸ் டைம்ஸ் ஏ ஈக்குவல்ஸ் ஆர் சொன்னேன், ஆர் சொல்லிட்டேன், இப்போ ஏ சொல்லிட்டேன். ஏக்கு முன்ன என்னது, எஸ்னா என்னது, ஸ்கில். ஓகே சார். நம்ம ஆக்சுவலில் என்னத்தை பற்றி பேசணும்னா, குவான்டிட்டி பற்றி பேசணும். எவ்வளோ வீடியோ செய்ய போகிறோம், என்னத்தை பற்றி வீடியோ செய்ய போகிறோம், எப்படி லைஃப் போக போகிறோம், அது என்ன எவ்வளோ கமிட்மெண்ட் ஆஃப் டைம், இதெல்லாம் வந்து கேம் பிளான். இது குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறதெல்லாம் குவான்டிட்டி. எஸ் வந்து ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் அப்படின்றது குவாலிட்டி. நீ எப்படி எவ்வளோ இஃபெக்டிவாக நீ பேசுகிற, உன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு. பேச்சு சேம்கிட்ட ரொம்ப பேர் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா, ஓகே அவங்க வந்து ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும் போத உனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிங்கன்னு கெஞ்ச மாட்டாங்க. நீ உருப்படினா இந்த ப்ராடக்ட் உனக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு அப்படி இல்லை, அந்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறது. ஓகே, அந்த மெசேஜ் போய் அது வந்து ஒரு ஸ்கில். ஏன் அவங்களால அதை பாஸ் பண்ண முடியாது, அவங்க அதை நம்புறாங்க. when you believe you will be honest.
when you're honest, no two ways about it. ஓகே, உங்கள் ப்ராடக்டை நீங்கள் நம்பாமல் நீங்கள் செய்ய முடியாது. ஓகே ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? பை ப்ராக்டிஸ். ஒன்று, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்தை செய்யறது, பை லேர்னிங். ஓகே, ஓகே சார். எலிமெண்ட் நம்பர் 6 என்னது? எலிமெண்ட் நம்பர் 5 என்னன்னு சொல்லுங்க முதல்ல. எலிமெண்ட் நம்பர் 5 வந்து ஃபாலோ அப். 6 பிசினஸ் பில்டர்ஸ் கிளப். பிசினஸ். நம்பர் 7 நம்பர் 7 வந்து பர்சனல் டெவலப்மெண்ட். இதுதான் கீ, உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணு. 7வது. ஓகே சார். ஓகே, ஸோ பற்றி அந்த 10க்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது அங்கே இருக்கிறது. எப்படி நான் பெட்டராக பேசலாம், எப்படி கான்டென்ட்ஸை பெட்டராக க்ரியேட் பண்ணலாம், என்ன டாபிக்ஸில் நான் பேசலாம், எப்படி நான் டிக்டாக் ஃபாலோவிங் நான் கோ த்ரூ இது பண்ணலாம். ஐ திங்க் வந்து போன வாரம் டாக்டர் புனித கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் போல. ஓகே, எப்படி இதை க்ரோ பண்ணுறது, நிறைய விஷயம் தான் ஸ்கில்ஸ். அப்போ நீ ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணினா உன்னோட ஆக்ஷன் வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆமா சார். கான்டென்ட் இன்னும் குவான்டிட்டி மட்டும் குவாலிட்டி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் இஃபெக்ட் பண்ணுமா இல்லையா? பண்ணும் சார். ரைட். ஓகே, ஸ்கில்ஸ்க்கு முன்னே இன்னொன்று இருக்கு, எம். சரி, எனக்கு நான் ஜோக்காக பேசுகிறேன், நிறைய செய்கிறேன், அப்பயும் ரிசல்ட் முக்குதே. ஏன் அப்படின்னா எம்னு ஒன்று இருக்குது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். எம் என்ன தெரியுமா? மைண்ட் செட். ஓகே, நம்பர் 1 நான் வந்துட்டு கேட்குறேன், இந்த மைண்ட் செட்டை செக் பண்ணுவோம். ஹானஸ்டாக சொல்லுமா, பர்சனலாக 739 ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா எப்படி இருக்கு? பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? பெருசா இருக்கு. பெருசாக இருக்கு. அதான் மைண்ட் செட். ஓகே, நம்ம மைண்டுக்கு அது பெருசாக இருக்கு. அப்போ எதெல்லாம் நம்ம மைண்டால் கேட்ச் பண்ண முடியாது, நீ அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே மைண்ட் அதை கேட்ச் பண்ணாதான் உன்னை அச்சீவ் பண்ண முடியும். அதான் உண்மை. The fact of the matter, இன்னும் 739 ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரான்ச்சைஸ் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதில்லை. உண்மைதான். உண்மை தானே சாம்? சமிதா? I think Samita when is 500, is it? இன்னும் 739 யாரும் பண்ணதில்லை. என் கேள்வி என்னன்னா, Samita, what was your best number of students? What was your best number of students? 500, right? Okay. 500னும் சமிதா அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னே யாரும் அச்சீவ் பண்ணதில்லை. ஏன் 200 முதல் சமிதா தான் முடிச்சாங்க. 300 சமிதா தான் முதல் டச் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் அதுக்கு முன்னே யாருமே அதை அச்சீவ் பண்ணதில்லை. அதே மாதிரி தான் 739 யாரும் அச்சீவ் பண்ணல. ஆனால் அது நீ முதலாளாக இருக்கலாம். ஆனால் என்ன கீவேர்ட், நம்ம இது நம்பணும். அதை நம்பர் வைக்கிறதுக்கு உன் மைண்ட் செட் நம்பணும். அப்போ தான் அது புரியும். நம்பர் 1 நம்புறதுக்கு வந்து முதல்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும். 739 பெருசா சின்னதா அப்படின்னா எதை கம்பேர் பண்ணுறதுல? 1000 பேரில் 799 பேர் பெருசு. 1 மில்லியன் பீப்புளில் 739 சின்னது. 5 மில்லியன் பீப்புளில் 739 ரொம்ப சின்னது. அது சின்னது இல்லை, ரவுண்டு. கொசுறு. உனக்கு கிடைக்குமான்னு யோசிக்காத. உன் மைண்டுக்கு தெரியுதா அந்த 739 பேர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஓகே, அவங்க டியூஷன் வாங்குவாங்க இல்லையா? 2வது கொஸ்டின். கண்டிப்பா வாங்குவாங்கண்ணா. ஏன்னா இதை நம்மளோட பாட்டில்ல அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. உன் பாட்டில் நீ அப்படிதான் சொல்லுவேன். என்ன ஃபேக்ட்ஸ் வச்சு சொல்ற? சில பேத்துக்கு வந்து இன்கம் ப்ராப்ளம்னாலே எடுக்க முடியாம இருக்கும். சில பேர்னால எஃபோர்ட் பண்ண முடியும். அதெல்லாம் So, matter இல்ல. நான் இதை வச்சு சொல்றேன், ஏன் முடியும்னு சொல்றேன். ஓகே, கடந்த 12 சேல்ஸ்ல மட்டும் ஒரு நாளைக்கு, ஓகே, என்னோட டீம்ல, அதாவது நீங்க எல்லாம் சேர்த்து எனக்கு 900 போட்டா கிளியர் இருக்குமா? 900 நியூ கஸ்டமர். அப்படி என்டையர் மைனப்ஸ் அந்த ஒரு நிறைய பேர் செஞ்சதில்ல. அப்போ எனிவேஸ் என்னோட பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒரு நாளில் வாங்குறதுக்கு 900 பேர் வெளியே நிற்கிறானா இல்லையா?
அவன் ஏன் உன்கிட்ட வாங்கல? ஏன்னா நாங்க சரியா அந்த ஒரு ஆக்ஷன் பிளான் இன்னும் எல்லாம் இல்ல. போடல. ரொம்ப ரொம்ப உன்னை பத்தி நீ தாழ்மையா இது பண்ணிக்காத. இன்னும் இல்ல, வருவாங்க ம். அப்படின்னு சொல்லு. ஓகே இன்னும் ஓகே இல்ல, சார். ஆன் த வே. அதுவும் ஓகே நடக்கும். சார். அதுதான் பாயிண்ட். அதாவது வந்து நம்ம பிரெயினுக்கு லாஜிக் கொடுக்கணும். ஓகே சார். 799 பேர் இருக்கான். அவன் வந்து என்னது மைனஸ் இ டியூஷனை வாங்குவான். ஏன்னா இது நடந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் மூலியமா நடந்திருக்கு. அது ஏன் ஒரு ஆள் மூலியமா நடக்கக்கூடாது? நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார். இதான் ரியாலிட்டி. இது என்னன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம பிரெயின் நம்ம சொல்லுவோம், ஐயோ முடியாது, என்னடா பெருசுல ஜோக், இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற, இதெல்லாம் முடியாது, எங்க இருக்காங்க ஆளுங்க, ஐயோ நம்ம ஒருத்தனை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம நாக்கு தள்ளிடுது. உண்மை சார். ஆ? அப்படின்னு நம்ம நம்ம அதெல்லாம் பேசி 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 இங்க பிரச்சனை யாருக்கு? நம்ம பெரிய எதிரி உன் மைண்ட் செட்க்கு யாருன்னு சொல்லு. மறுபடியும் சொல்லுங்க சார். உன் மைண்ட் செட்க்கு யாரு பெரிய எதிரின்னு நினைக்கிறேன்? நம்மளே தான். ஓகே, உங்களோட நம்ம மைண்ட்ல வந்து ஒரு குண்டுசாமி ஒன்று இருக்கு. பேர் என்ன? குண்டுசாமி. ஒரு குண்டுசாமி. இந்த குண்டுசாமி நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ம். ஓகே, நம்ம கிட்டே அது சொல்லும். அது வேற யாரும் நாமளே தான். நீ பாரு, பிகஸ்ட் கான்வர்சேஷன், நீ ரொம்ப கான்வர்சேஷன் யாரு கூட ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு நாள்ல யாருக்கு ரொம்ப நேரம் பேசுறேன்னு சொல்லு. அம்மா கிட்ட. கிடையவே கிடையாது, போய் சொல்லாது. நம்ம கூடயே நம்மளையும். ஆமா, நீ உன்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க. அது உண்மைதான் சார். அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டினா நம்ம கிட்ட தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேசுறத நடி கொஞ்சம் நோட் பண்ணி பாரு, என்னத்த பேசுறேன்னு. நம்ம எல்லாமே நெகட்டிவாவே தான் ஆமா, முக்காவாசி நம்மள துப்பி நம்மளால நம்ம முடியாது. முன்னு சப்பு சப்பு சப்புன்னு அரைகிற மாதிரி, ஆமா நாமளே நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு கொட்டுறது, முடிஞ்ச நம்மள விஷம் வச்சிருவோம். அந்த அந்த அளவுக்கு நம்மள வந்து நம்மள துப்பிட்டு இருக்கும். ஆமா செல்ஃப் சார். கிரிட்டிசைசேஷன், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இஸ் குட், செல்ஃப் கிரிட்டிசைசேஷன் இஸ் நாட் குட். நாம நம்மளை பத்தியே நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுதான் வந்து உங்க சப்கான்சியஸ், அதான் உங்க மைண்ட் செட். ஓகே சார். ஏன் வந்து சார் என் லைஃப் மட்டும் இப்படி இங்கே ரொம்ப கேட்பாங்க, நான் லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதெல்லாம் இல்லை பாயிண்ட். நீ உங்ககிட்ட என்ன பேச நீ யோசிச்சு பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சு உன் லைஃப் ஏன் அப்படி இருக்குன்னு. ஓகே, நோட் வாட் ஆர் யூ டாக்கிங் டு யுவர்செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தான். அதாவது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஐயோ ஒரு கஸ்டமர் க்ளோஸ் பண்ணுறது நம்ம உள்ளே இருக்க, நாம பாட்டுக்கு லைஃப் போயிட்டு இருப்போம், இன்னொரு ஆள் உள்ள வந்து ஓகே டிஎம்இன்னு சொல்லிட்டு கஸ்டமர் தூக்கிட்டு போயிடுறான் வர. நாம ஒரு கண்டென்ட் போட்டோம், அதை பார்த்து அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கேயோ ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்குமே. ஐயோ பிள்ளைங்களா, நடிச்சா சத்து பிள்ளைங்களா ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த கஸ்டமர் திருற பிரச்சனை இருக்க. என் கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், அவ்வளோ பேர் வெளியே இருக்கான், so many of them. அதுதான் உங்க மைண்ட்ல புரியணும். உங்க மைண்ட்ல அதுதான் உட்காரணும். ஐயோ அவ்வளோ பேர் இருக்கா, எனக்கு டைம் இல்லை, அவ்வளோ பேர் இருக்கா, உனக்கு முடியல, வேணுமா வேணாமா, நெக்ஸ்ட் வேணுமா. நீ 10 பேர் நிப்பாட்டி வச்சு, நான் சொல்றேன் 100 பேர் நிப்பாட்டி வச்சுட்டு என்னன்னே சொல்லாம வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமான்னு கேட்டாலே 10 பேர் ஏன் வேணும்னு சொன்னா வேணும்னு சொல்லுவான், என்னன்னே தெரியாது. ஓகே, இதுதான் பாயிண்ட். முதல்ல என்ன மைண்ட்ல இருக்கணும்னா, இப்ப அந்த 790 பேர் இது முடியும், நடக்கும், பாசிபிலிட்டி, இது வந்து நம்ம பிரெயின்ட்ட முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் சொன்னேன். என்ன சொன்னேன்? 5 மில்லியன் இப்போ பிரெயின் சொல்லுது முடியாது, இல்லை ஏய் 5 மில்லியன் பீப்புள் இருக்காங்களா போலாம் அப்படின்னு. அவன் எப்படி உங்ககிட்ட வருவானா? அவன் இ டியூஷன் வாங்குவானே, வாங்கியிருக்கான்ல, ஒரே நாள்ல 900 பேர் வாங்கியிருக்கான்ல, அப்போ வாங்குவான். ஓகே, உங்ககிட்ட வாங்குவானா? வாங்குவான். வாங்குற வரைக்கும் என் ஸ்கில்லையும் ஆக்ஷன் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இதுதான் கவுண்ட். ஓகே சார். புரியுதா? இதை நீ புரியுது செய்யும் சார். போத இதை ஒரு பாயிண்ட் சொல்லும் போது ஓகே, அது வந்து என்னன்னா இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இது நான் ஒன்று உனக்கு கொஷினி 1 மில்லியன் ஸ்டூடெண்ட் கொண்டு வான்னு நான் சொல்லலை. புரியுதா என்ன கதைன்னு? ஓகே, ஐயோ 2500 ஸ்டூடெண்டா செலக்குட்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, 2500 ஸ்டூடெண்ட்றது அது உன்னோட ஒரு பார்ட்னர் 2500 ஸ்டூடெண்ட் கொண்டு வரலாம். ஓகே, இல்லை 10 பார்ட்னர் 250 ஸ்டூடெண்ட் கொண்டு வரலாம்.
சமிதா மாதிரி 10 ஸ்டூடெண்ட் 10 பிசினஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா 10 தாமா 250. அதோட 100 பேர் 25 வரைக்கும் 25 ஸ்டூடெண்ட் கொண்டு வரலாமா இல்லையா? முடியும் சார். இப்போ நான் கேட்குறேன், அப்போ சரி சார் 25 ஸ்டூடெண்ட் ஈஸி தான் எனக்கு தெரியுது, 100 பேர் கிடைக்கணும்ல. நான் கேட்குறேன் 25 ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கொண்டு வந்தால் எவ்வளோ இன்கம்? எனிபடி கேன் டெல் மீ? 25 times by 19. 25 times by 19. 475. 500 வச்சுக்க ரவுண்ட் ஃபிகர். ம். கொஷினி, சொல்லுங்க சார். ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஓகே, நீ வந்து 25 ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டா, ஒரே முறை ஒரு 25 ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டா மாதம் உனக்கு 500 வந்துடும். ஓகே, 25 ஸ்டூடெண்ட் தான், மாதம் 500. அவங்க ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். ஓகேயா? ஓகே சார். ஓகே, இந்த மாதிரி ஓகே சொல்றதுக்கு 100 பேர் வெளியே இருக்க மாட்டேன். கண்டிப்பா இருப்பாங்க. அதான் கதை. சிம்பிள் மேட்டர். நான் வந்து ஒரே முறை நீ வேலை செய்யறதுல மாதம் 500. 500 வச்சு என்ன பண்ணலாம்? 500 வச்சு நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஜாமான் வாங்கலாம், அம்மாக்கு கொடுக்கலாம். நான் 500 வச்சு 10 வருஷத்துல 1 மில்லியன் சம்பாதிப்பேன். இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல் அந்த 500. ஸோ என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி 100 பேர் வெளியே இருக்கான், அவனுக்கு தேவை 25 ஸ்டூடெண்ட் தான். பார்த்தியா? இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு 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 உங்க பிரெயின் உங்க மைண்டு கூட இந்த மாதிரி ஒரு உரையாடல் இருந்து அதுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் கொண்டு வரணும். ஓகே, இப்போ ஃபேக்ட்ஸை கொண்டு வந்துட்டீங்க. இந்த ஃபேக்ட்ஸை கொண்டு வந்துட்டா அப்போதான் வந்து நீ உட்காந்து இப்போ அடுத்த மைண்ட் செட்டில் வந்து நீ முதல்ல வந்து இந்த மைண்ட் செட்டை நீ இது பண்ணணும்னா, நான் என்னோட 5 கோட்பாடு வச்சிருக்கிறேன். ஓகே, தெரியல நீ என்னோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். Samita, give them my Become Powerful training part 1 and part 2, then you contact the smart training. ஓகே, ஸோ அதில் வந்து நான் எப்படி உன்னோட மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி நீ வந்து அந்த அந்த இப்போ நான் சொன்னேன் இதை எப்படி உன்னோட ஆள் மனசில் இறக்குறது அப்படின்னு நான் ஒரு ட்ரைனிங் நடத்திருப்பேன். ஓகே, அதை நான் ரெக்கார்ட் கொடுத்து சொல்கிறேன், உங்கள் கோச் கொடுப்பாங்க, பார்த்துருங்க. ஸோ தட் எப்படி 5 கோட்பாடு, அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஓகே, ப்ரேயர்ஸ் செய்யணும், அஃபர்மேஷன் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், புக்கு படிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா உன்னோட பிரெயின் உன்னோட மைண்ட் உன் வசம் வந்துடும். உன் வசம் வந்துச்சுன்னா இப்போ நீ அடுத்து இந்த மைண்ட் செட் பவர் ஆச்சு, உனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த 500 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இங்கே தான் இருக்க போகிறாங்க, இப்படி தான் இருக்க போகிறாங்க. எப்படி தான் தெரியுமா அது? ஓகே, நீ வந்து ஒரு கடை திறக்கிற, ஓகே, உன் கடையில் வந்து முதல்ல நீ நாற்காலி அடுக்குனா தான் கஸ்டமர் வருவான். நீ 500 நாற்காலி போட்டால் தான் 500 பேர் வந்து உட்காருவான். நீ 50 நாற்காலி போட்டு 500 பேர்லாம் எதிர்பார்க்காத. 50 நாற்காலி போகிறோம் மைண்ட் செட். மொதல் மைண்ட் செட் 900 பீப்புளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா 900 பீப்புள் வருவான். அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, யார் அந்த 900? எனக்கு நடக்குமா நடக்காத கேள்வி இல்லை. ஐம் எக்ஸைட்டட் டு சி ஹூ இஸ் திஸ் 900 பீப்புள். த கொஸ்டின் இஸ் நாட் ஐயோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காத இல்லை, யார் அவன், எனக்கு அந்த ஆர்வம் தான் இருக்கும். ஐயோ யாருல அது, நான் ஆனஸ்ட் சொல்கிறேன், இப்போ எனக்கு கூஸ்பாம் இருக்குது, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு விஷயத்த நினச்சிருந்தேன், யாரு நீங்களாம் அப்படின்னு. இதை இப்போ மூஞ்சி பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, ஓகே, அது இந்த வருஷம் எனக்கு அச்சீவ் ஆனிச்சு. என்னன்னா, மைனாப்ஸ் டியூஷனில் டாக்டர் புனிதன், டாக்டர் சஞ்சய் யாருன்னே தெரியக்கூடாது, ஒரு மெம்பருக்கும் தெரியக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அச்சீவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதுதான் அல்டிமேட்டாக அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓட்டுவாக ஓடுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம், ஒரு இடத்துல வந்து நம்ம யோசிச்ச ஒரு விஷயம், அதை முதல்ல நீ இறக்கணும் மைண்டில், நம்பணும். நம்புறதுக்கு எப்படி நான் வழி அப்புறம் சொல்லி கொடுத்துட்டா அந்த ட்ரைனிங் பார்த்துங்க. ஏன்னா நம்பணும். ரொம்ப பேர் வந்து நீங்கள் லைஃப் போகிறீங்க, நீங்கள் கண்டென்ட் செய்கிறீங்க, ஆனால் நம்பிக்கை இல்லை, ஐயோ வருமோ வராதா, வருமோ இல்லை தூக்கிட்டு போயிடுவானோ, அதுவே மைண்டில் வச்சுட்டு கண்டென்ட் செய்யும் போதே எனக்கு சில பேர் கண்டென்ட் நான் பார்ப்பேன். டோன்ட் திங்க் ஐ எம் நாட் சீயிங் ஆல் ஆஃப் யூ ஆல், ஐ நோ லாட் ஆஃப் யூ ஆல் ஹியர் பிகாஸ் சி யோர் கண்டென்ட்ஸ், ஐ சி யோர் லைஃப்ஸ் வெளியே ஜன்னல் எட்டி பார்ப்பேன்.
உள்ளே போக மாட்டேனே. அப்போ போய் எட்டி பார்க்குறது. எட்டி பார்க்கும்போது நினைப்பேன், அந்த ஹானஸ்டாக செய்கிறீங்க, ஆனால் வந்து எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நம்பலையே இந்த அவங்க அந்த அந்த நம்பிக்கை எனக்கு அந்த அந்த அது வந்து டெலிவர் ஆக மாட்டேங்குது. நீங்கள் நம்பணும், உங்களுக்கு அந்த ஆள் அங்கே இருக்கிறாங்க, வருவாங்க, உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பிஎம் மட்டும் ஓகே இவன் எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும், தப்பு இல்லை. ஆனால் டோன்ட் வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் தட். என்னோட பாலிசியில் எப்படி தரமாமா, நான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து உனக்கு 10 நிமிஷத்தில் நான் சொல்லி உனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ நெக்ஸ்ட். Yes, I understand. அதுக்கு நீ இப்போ அது பண்ணாத, அது அது நீ முதல்ல பண்ண 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 அதுக்கு ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் வரும் உனக்கு. Okay, sir. முதல் நீ நீ இப்போ போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது என்ன தெரியுமா, ப்ராக்டிஸ்க்கு தான். நீ ஒரு ஆள்கிட்ட பேசுறது வாங்கணும்னு நினைச்சு மட்டும் பேசிடாதீங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எல்லாருமே வந்து ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். நீ சேல்ஸ் மேனா இருக்க போறியா, பிசினஸ் மேனா இருக்க போறியா? Business. வித்தியாசம் என்ன? சேல்ஸ்மேன்னா விக்கிறது. பிசினஸ்னா வந்து ஒரு நம்ம ஒரு பிசினஸ் லெவல்ல நம்ம இருக்கிறது. ஓகே, சேல்ஸ்மேன் விற்கிறது ரைட் தான், சேல்ஸ் இம்பார்ட்டன்ட். பிசினஸ் மேன் என்ன தெரியுமா, ஓகே, தேவைப்படுறவங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றவங்க தான் பிசினஸ் மேன். சேல்ஸ்மேன்னா பவர் வந்து வாங்குறவன்ட்ட, பிசினஸ் மேன்னா பவர் வந்து விற்கிறவன்ட்ட. Okay, okay. Okay, நான் sir. பிசினஸ் மேன், என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நான் எப்படி பார்ப்பேன்னா, உன் பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா பார்ப்பேன். நீ பேஷண்ட்டு, நான் டாக்டர். ம், ஓகே, டியூஷன் மருந்து தான். ம். மருந்து வந்து மருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், டாக்டரும் அவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன். நம்ம இல்லையா? நிறைய ஆமா பேர் டாக்டர். நினைக்கிறீங்க டியூஷன் பெருசாக வச்சிடுறீங்க, உங்களை சிரிச்சாக்கிக்கிறேன். கிடையவே கிடையாது. நீ தான் பெருசு, டியூஷன் ஒரு பகுதி தான். நீங்கள் கொடுக்குற அந்த சேவையில் டியூஷன் இந்த மருந்தாக கொடுத்து ஒரு கிளையண்டோட கஸ்டமரோட இதை தீர்க்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். அண்டர்ஸ்டாண்ட்? Understand, ஸோ sir. இதான் ப்ராசஸ், நம்பணும். ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சாமா, இப்போ நான் 15,000 எடுக்கணும்னா ஓகே, நான் எனக்கு ஆக்ஷன் பிளான் கிளியராக இருக்கு, நான் என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும் கிளியராக இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ் நான் அப்கிரேட் பண்ணணும் எனக்கு கிளியராக இருக்குது. ஓகே, நான் மைண்ட் செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு கிளியராக இருக்குது. ஏன்னா எனக்கு அடித்து சொல்கிறேன், எனக்கு தெரியும் என்னால் 789 ஸ்டூடெண்ட் வருவாங்க, எனக்கு வந்து டீம் பில்ட் பண்ணி எனக்கு 2500 ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க, எனக்கு அடித்து தெரியும். எப்போன்னு தான் எனக்கு தெரியல, தெரியும் ஆனால் எப்போன்னு தெரியல. அதுக்கும் வந்து ஸ்மார்ட் கோல் அப்புறம் சாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே எப்போக்குள்ளே நீங்கள் டைமிங், எப்போ என்ன மைல் ஸ்டோன். அது 750 நீங்கள் ஸ்டூடெண்ட் 790 ஸ்டூடெண்ட் போனோன்னா முதல்ல 10, முதல் 13, என்னோட பிளாக் வந்து 13, சரி முதல் 25 வச்சுங்க. 25லேருந்து 50, 50லேருந்து 75, 75லேருந்து 100, ஒரு மைல் ஸ்டோன். அப்போ இது எவ்வளோ நாளுக்குள்ள அச்சீவ் பண்ணலாம், இது எவ்வளோ நாளுக்கு அச்சீவ் பண்ணலாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், டஃபஸ்ட் வந்து when you start. ஓகே, நீங்கள் காடியை எடுத்தீங்கன்னா முதல் எண்ணெய் வந்து 1வது இயர் 2வது இயர் ரொம்ப எண்ணெய் பிடிக்கும், அப்போ தான் எண்ணெய் ரொம்ப தேவைப்படும். ஆனால் காடி ஸ்லோவாக தான் போகும். 5வது கியரில் ஆமா. இருக்கும்போது காடி வேகமாக போகும், ஆனால் எண்ணெய் குறவாக பிடிக்கும். அது எப்படி? 1வது கியரில் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், ஆனால் காடி ஸ்லோவாக தான் போகும். ஆனால் 5வது கியர் போயிட்டீங்கன்னா காடி வேகமாக போகும், எண்ணெய் குறவாக பிடிக்கும். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் மொமெண்டம் உங்களுக்கு பில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேபி சேமோட டஃபஸ்ட் டைம் வந்து மேபி டு பில்ட் த ஃபர்ஸ்ட் 100 இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 500 வந்து துத்தமத்தா ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ முதல் நம்புங்க, ஓகே, அப்புறம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஆக்ஷனை போடுங்க, உனக்கு 15,000 வந்துடும். 15,000 வந்துச்சுன்னா 1500 வச்சு நீ 70 வாங்கலாம். ரைட். இதான் கணக்கு. இது வந்து உனக்கு கிளியராக இருக்கும். ஓகே ரைட், சரி. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உனக்கு சொல்கிறோம். ஓகே, கொஷினி கிளியர்? இப்போ நான் Clear. மற்ற எல்லாத்தையும் பேசுகிறேன். தேங்க்யூ. Thank you, sir. ஓகே, ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இந்த வருஷம் 2026 பிளான் என்னன்னா, ஆஃப்கோர்ஸ் டாக்டர் புனிதனுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ வி வாண்ட் டு ஹெல்ப் யூ ஆல் டு மானடைஸ் தட் as well, and we want to help you all to reach out to more people. ஓகே, ஸோ நாம் ஒரு
ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் செய்ய போகிறோம். யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஓகே, 8ஆம் தேதி ஜனவரி. ஓகே, இதில் பேரண்டிங்கை பற்றியும் பேச போகிறோம். ஸ்டூடெண்ட் முக்கியமாக பேரண்டிங்களா, ஓகே, ஏன்னா நம்ம கஸ்டமரை ஓகே, அடுத்து அவங்க பிள்ளைங்களை எப்படி வந்து அவங்க பேசிக் கோச்சிங் ஃபார் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கோச்சிங் செஷனை செய்ய போகிறது நானும் செய்ய போகிறோம். ஓகே, இது ஆன்லைனில் நடக்க போகுது. ரைட், அதில் நான் டியூஷனை பற்றியும் பேசுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே, திருப்பி சொல்கிறேன், இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு இது மாதிரி. நீங்கள் எப்படி டாக்டர் கார்டியரோட இதை யூஸ் பண்ணீங்களோ, எப்படி வந்து இந்த திருக்குறள்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, இதே மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் உங்களுக்கு அடிஷனலாக. ஓகே, நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இது நடக்க போகுது. ஓகே, இது வந்து அது போஸ்டர் அப்போ நான் வெளியாக்கணும்னா ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் வாட்ஸ்அப்பில் கொண்டு வாங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. தயவு செய்து டியூஷன் விற்காதீங்க. இதை ப்ரொமோட் பண்ணி டியூஷன் விற்க அதை நான் பார்த்துக்கிறோம். நீங்கள் டேட்டா மட்டும் எடுத்து, ஓகே, எடுத்தோன்னே ஆடை அறுக்கணும். ஆடு வந்துருச்சு, தலையை ஆட்டிருச்சு, மஞ்சள் துணி போட்டு கிடையவே கிடையாது. நம்ம பிஸ்னஸ் அப்படி செய்யக்கூடாது. ஓகே, வி ஆர் சொல்யூஷன் ப்ரொவைடர். கன்சல்டன்ட் சொல்கிறீங்களே, ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் மென்டான் நீங்கள் இது பண்ணுறீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நீங்கள் வந்துடுங்க. ஹெல்ப் தேம். ஓகே, ஸோ ஆனால் டேட்டா உங்களுக்கு வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன லீட்ஸ் டேட்டா எடுத்து வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ டேட்டா எடுக்கிறீங்க, நீங்கள் செஷனில் கொண்டு உட்கார வைங்க. டைம் வந்து நைட். ஓகே, நைட் நடக்கும். ஸோ வில் இன்ஃபார்ம் ஈவினிங் நைட்டாக அப்போ இன்ஃபார்ம் பண்ணணும். போஸ்டர் வெளியாகும். ஓகே, ஜஸ்ட் இப்போ சொல்லுங்க, 8ஆம் தேதி டைம் டே மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 8ஆம் தேதி ஜனவரி. ஓகே, அந்த டே நடக்கும். உட்கார வச்சிருங்க. அங்கே நான் டியூஷன் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து மானே தேனே பொன்மானே உங்கள் குரங்கு வித்தியெல்லாம் காமிச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, க்ளோஸ் பண்ணீங்க. ஓகே, பட் சில பேர் கேட்க மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணணும்? ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணணும். என்னன்னு ஃபாலோ பண்ணுவேன்? இது கிளாஸ் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அவங்க கிட்ட நம்ம ஷேரிங் வாங்கணும். எஸ், டியூஷனை வித்துறாங்க. திருப்பி வந்து அந்த செஷன் எப்படி இருந்துச்சு நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. லேட்டர் அந்த Okay. செஷன் மூலம் அந்த செஷன் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் நான் தனியாக நடத்துகிறேன். when I come back from India, so I'll teach you how to use this platform, how to use the program. ஸோ நம்ம வாரம் புரிஞ்சுங்க, உங்கள் கையில் இருக்க டேட்டா பேஸ் உங்களுக்கு இந்த வருஷம் இப்போ க்ளோஸ் ஆகலாம், ஒரு வருஷம் கழிச்சு க்ளோஸ் ஆகலாம், 5-10 வருஷம் கழிச்சு வர க்ளோஸ் ஆகலாம் இருக்கு எனக்கு. ஓகே, டோன்ட் வரி, பீப்புள் ஆர் லாட். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீரீஸ் நான் செய்கிறேன். ஓகேவா, அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து மேபி குவார்ட்டர்லி நாங்கள் செய்வோம். ஓகே, உங்களுக்காக ஈவிட் அகாடமி செஞ்சு கொடுக்கும். நீங்கள் வந்து லெவரேஜ் பண்ணீங்க. ஸோ அதை வச்சு உங்கள் ஃபர்ஸ்ட் 100 நீங்கள் அடிக்க போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் 25 அடிக்க போகிறீங்களா, யூஸ் தட் லெவரேஜ். ஸோ அதே சமயத்தில் மைனப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்களும் ப்ரோக்ராம் செய்வாங்க. ஈவிட் அகாடமி உங்களுக்கு ப்ரோக்ராம் செய்யும், யூஸ் பண்ணிங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இப்போதைக்கு இது அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன் த வே. ஸோ ஏம் என்னன்னா, யூ ஆல் கேன் நோ டைம் டு பிளே ஸ்மால். அதாவது ஹானஸ்டாக சொல்கிறேங்க, நீங்கள்லாம் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மாலாக பார்க்குறீங்க. 19 பிஸ்னஸாக பார்க்காதங்க. ரொம்ப பேர் இது 19 பிஸ்னஸ் பார்க்குறாங்க. இந்த 19 வழி தான் இந்த வருஷத்துக்கு எனக்கு 500,000 பேசிவ் இன்கம் கொடுத்துருக்கு. ஓகே, இட்ஸ் நாட் ஸ்மால் பிஸ்னஸ் மை டியர் ஃப்ரெண்ட். எஸ், ஜூம் செக்ஷன், எஸ் கரெக்ட், ஜூம் செஷன். இட்ஸ் நாட் அ ஸ்மால் பிஸ்னஸ். ப்ளீஸ் டு நாட், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து சின்னதாக மட்டும் நினச்சிடாதீங்க. சின்னதாக நான் பெருசாக நினைக்கிறது என்ன, முதல்ல இங்கே இருக்கணும். நீங்கள் போய் சிறங்க, ஐயோ ஏதோ பண்ணி ஆகணுமேன்னு இல்லை, பிளான் பண்ணி செய்யணும். எதா இருந்தாலும் நான் சொன்ன பாருங்க, MSA ஈக்குவல்ஸ் டு R. ஒரு பிளான், இந்த பிளான், இந்த ஃபார்முலா, இந்த பிளான். ஓகே, இது அப்போ உனக்கு தெரியும். அப்போ நீ ரிவ்யூ ரீசெட் ரீலான்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உனக்கு. எவ்ரிடே ரிவ்யூ ரீசெட் ரீலான்ச் எப்படி பெட்டராக செய்யலாம். Do not worry about your result. What is in your control is your action. யார் வந்து உங்ககிட்ட சைன் அப் பண்ண போகிறோம், அவன் உனக்கு சொல்கிறேன், நீ என்னைக்கு டிசைட் பண்ணி நீங்கள் கோ பிக் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிட்டீங்களோ, உங்கள் கஸ்டமர் தலையெழுத்து எழுதியாச்சு, அவன் உங்ககிட்ட தான் வந்து வாங்கி ஆகணும், உன்னோட ஸ்டூடெண்ட் ஆகியணும், அவனை வேறு மாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கஸ்டமர்லாம் பிறந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அவன் உங்ககிட்ட தான் வரணுமா இல்லையான்னு அது உங்க கையில இருக்கு. இப்ப நான் சொன்ன ஒரே நாள்ல 900 people வாங்கியிருக்காங்கம்மா. ஓகே, அப்ப அது ஒரு ஆள்கிட்ட கூட வாங்கியிருக்கலாம். சொல்லுங்க முத்து, நீங்க வெக்கேஷன் போறதா கேள்விப்பட்டேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன என்ன சொன்னீங்க டாக்டர்? வெக்கேஷன் போறதா கேள்விப்பட்டேன். வெக்கேஷனா? ஆ, செஷன் வரல, வெக்கேஷன் போறேன்னு அது காத்து வாக்குல குறி வந்து சொல்லிட்டு போனுச்சு. நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் வீக்ல. சரி சொல்லுங்க. ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்க ஓகே இந்த 8ஆம் தேதி இந்த ஈவென்ட் வந்து மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? கரெக்ட். ஓகே, ஸோ இது மோர் டு லைக் பேரண்டிங் ஸ்கில் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லைக் என்ன சொல்லுவாங்க, இப்ப இடையில நம்ம மலேயில செஞ்சிருவாங்க பங்கேட், அந்த 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 வாட் வி கால் அந்த மேட்டர் தானே, ஆனா தமிழ் வெர்ஷன்ல அப்படித்தானே? நான் வந்து வெனஸ்டே வந்து ஊருக்கு போறேன்னு சொன்னேன். போய் இறங்கினவனை வந்து என்ன சம்மந்தம் நான் பேசுறேன், சம்மந்தம் இருக்கு. போய் இறங்கினவன் வந்து உச்சி பிள்ளையாரில் போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுறேன். அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு போகிறேன். குலதெய்வத்தை பார்த்துட்டு அளவு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போயிடுவேன். ஓகே, முருகன் என்கிட்ட சொல்லுவார் என்ன பேசணும்னா, அப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன நாங்கள் பேச போகிறோன்னு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ என்ன எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா, இப்போ நானும் டாக்டர் புனிதவங்க ஸ்கூலில் நிறையா கூப்பிட்றாங்க, போயிட்டு இருக்கோம்ல. ஓகே, ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா வந்து டாக்ஸ்னால் அவங்க கூட டயலாக் செஷன்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ யோசிச்சவங்க ஸ்கூலாக போகிறதும் ஒன்று, இந்த மாதிரி நம்ம இதுவும் செய்யலாமே. அப்புறம் மொதல் ஐடியா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனஸ்ட்லி ஐடியா என்னன்னா, ஒரு உரையாடல், ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் செஷன். ஓகே, அவங்க ப்ராப்ளம்ஸ் கேட்டு எல்லாம் கிளியர் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிளான். பட் தெரியல, முருகன் நமக்கு அடுத்து ஏதோ ஞானத்தை கொடுத்து என்ன என்ன நடக்குமோ தெரியாது. பட் வி வில் இன்ஃபார்ம் யூ earlier, டோன்ட் வரி. இப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுது. ஓகே, டாக்டர் புனிதன் டாக்டர் சஞ்சயோட ஒரு செஷன், ஒரு ஃப்ரீ செஷன் உங்க கூட போட போகுது. அது என்னன்னு ஒரு 24 hours டைம் கொடுங்க. அதோட ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன். மேபி ஒரு பங்கேட், நீ சொன்ன பங்கேட்டோ பேர் மட்டும் வைப்போம், அவங்கள அப்படியே கெஸ்ஸிங்லேயே விடுவோம். அப்புறம் நம்ம அடுத்த பற்றி இன்னும் டீட்டெயில் அடுத்தடுத்து ஒரு செக்ஷனாக அப்படியே என்னென்ன பேச போகிறாங்க அப்படி இப்படி ஆட் பண்ணிட்டே போவோம். ஓகேயா, கிளியரா? எனக்கு இது 6 மாசத்துக்கு முன்னே தோணுச்சு டாக்டர். நீங்க ஸ்கூலுக்கா போயிட்டு இருக்கீங்க, பிரதர்ஸ் டாக்டர்ஸ் இது என்னமோ பிளான் பண்ணி செய்யறாங்க. எனக்கும் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியில இந்த இந்த இப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டா அலைன் பண்ணுது. சத்தியமா சொல்றேன், இதை நாங்க பிளான் பண்ண, உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஸ்கூலுக்கு போற பிளானே கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஜோ சரி போயிட்டு வந்துருவோமேன்னு ஒரு ஸ்கூலுக்கு போனோம். அப்ப இருந்து அங்கிருந்து வந்து ஒரு அப்படியே ஒரு அடுத்த அப்புறம் ஒரு கோல் வந்துச்சு. சரி, நேஷனல் இருக்க எல்லா தமிழ் ஸ்கூலும் ரவுண்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கோல் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 23 வந்துச்சு. அப்புறம் இந்த 23 ஸ்கூல் முடிச்சோம். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 50 ஸ்கூல் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல அப்புறம் இதை யோசிச்சோம். முதல்ல எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணல. அதான் சொல்றது, நாம் நீங்கள் ஒரு பயணத்தை போகும்போத உங்களோட இலக்கை நோக்கி போகும்போத நீங்கள் இங்கேருந்து நான் கொஸ்டின் நீ சொல்லியிருந்தேன், இங்கேருந்து நீ கேள் போனால் உனக்கு இங்கேருந்து நீ பார்க்க தேவையில்ல. உங்கள் வீட்டிலேருந்து 50 உன்னோட காடியில் 50 மீட்டர் உனக்கு தெரிஞ்சாலே போதும். அதை நீ போக போக அடுத்தடுத்த பாதையில் உனக்கு கொண்டு போயிடும். நிறைய பேர் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரியாது. நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. இப்போ நாங்கள் ஆரம்பித்தோம், என்னமோ வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஐடியா வந்துட்டு அடுத்து என்ன ஐடியா கொடுக்க எனக்கு தெரியாது, ஃப்ளோவில் போவோம். அப்படி இல்லை, அதாவது எனக்கு கோல் தெரியும், அதை அப்படியே பாதையாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு. பலனை எதிர்பாருங்க, பலன் கிடைச்சிருச்சுன்னு நம்புங்க. நான் என்ன சொல்றேன்னா, எதிர்பார்க்காதான் எனக்கு வேணான்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் எதிர்பார்க்கல, கிடைச்சிருச்சு, பேங்க்ல இருக்குப்பா. நீங்க தேடுற 1 மில்லியன் எங்க இருக்கு? பேங்க்ல தானே இருக்கு. ஆமா, இப்ப என்ன ஒரு சிம்பிள் மேட்டர், உங்க பேர் தானே மாத்தணும். மேட்டர் தான், அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் தேர். ஓகே டாக்டர். நிறைய பேர் எனக்கு ஆதங்கம்னா,
நீங்கள் வந்து முதல்ல நம்பணும். அந்த நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தானாக ஜாய் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஐயோ ஒரு கஸ்டமரையோ அவங்க தூக்கிட்டு போயிட்டான், அவன் பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதை நோண்டிட்டான், அதை பண்ணிட்டான், எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக போட்டு சாத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சொன்ன பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு கர்வம் இருக்கும். ஏன்னா நான் கொடுக்குறேன், நீ எடுக்கிற, ஐ எம் ஹெல்பிங் யூ. ஓகே, ஒரு கட்டம் வரும். ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மணி இஸ் அ பை ப்ராடக்ட், மணி இஸ் நாட் அ மெயின் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ ஹோப் யூ ஆல் கெட் த பிக் பிக்சர். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? எதை வேணா இருக்கலாம், செஷனை பற்றியா இருக்கலாம், இல்லை நான் பேசுனதை பற்றியா இருக்கலாம், கடையை மூடுறதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு. எனி கொஸ்டின்ஸ்? அன்மியூட் பண்ணி நீங்களே கேட்கலாம். சொல்லுங்க காளியம்மா. வந்தாங்க, கடை போயிட்டாங்க, பேசுறது விளங்கலையோ? செஷன் டைம் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறேன். எனிபடி வாண்ட்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்? நான் இப்போ சொன்னதை பற்றியா இருக்கலாம், இல்லை எதை பற்றியா இருக்கலாம், ஈத்துஷனை பற்றி எதை வேணா இருக்கலாம். எனிதிங் யூ ஆல் வாண்ட் டு ஆஸ்க் மீ? சார் பவித்ரா. எஸ் பவித்ரா, சொல்லுங்க. சார் ஆக்சுவலி நம்ம நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்துட்டு அந்த 700 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல. ம் ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இப்ப ஒரு 6 மாசமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம். நான் இருக்கிற இப்பதான் ஒரு 6 மாசமா வந்து அதுல வந்துட்டு இப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மள ரெக்கனைஸ் பண்ணி வர ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம்ல சார், அதுலயே கொஞ்சம் டைம் போகுது. அது மேனேஜ் பண்றதுதான் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இத்தனை ஸ்டூடெண்ட்க்கே நம்மளுக்கு இவ்வளவு டைம் இருக்குது, எப்படி நம்ம அந்த 700 ஸ்டூடெண்ட் மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு. வெரி குட், எக்ஸலன்ட் கேள்வி. இல்ல சார், ரொம்ப அது மண்டையில இருக்கு சார், அதனாலதான் கேட்டேன். அப்போ நீ இந்த கேள்வி கேட்குறீங்களா பவித்ரா, நீங்கள் கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, இது உண்மை. ஓகே, இந்த கேள்வி நீங்கள் கேட்கலனா தான் வந்து எனக்கு பயமாக இருக்கும். நம்பர் 1, இது வந்து ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஓகே, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உலகம் ஏன் சூரியனை சுற்றி வருது? ஈர்ப்பு சக்தி. ஓகே, என்கிட்ட கேளுங்களேன், என்கிட்ட ஏன் கேளுங்க. சார்? சார் ஏன் சார் உலகம் வந்துட்டு சூரியனை சுத்தி வருது? தெரியல. ஓகே, ஏன் வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு? தெரியல சார். எனக்கும் தெரியல. ஓகே, நான் பாயிண்ட் என்ன சொல்றேனே. ஓகே, ஸ்டாண்டர்ட் 1 பிள்ளைங்கிட்ட போயிட்டு ஃபார்ம் 6 கணக்கை காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? குழம்பிடுவாங்க. தெரியாது. சாரி, ஸ்டாண்டர்ட் 6 கணக்கு காமிச்சா பயப்படுவாங்க. ஆமா, அதே ஃபார்ம் 1 பிள்ளைங்கிட்ட நீ ஸ்டாண்டர்ட் 6 கணக்கு காமிச்சிங்கன்னா ஈஸியா செஞ்சிருவாங்க. ஏன்? இப்போ ஸ்டாண்டர்ட் 1 இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் 6 கணக்கு அவனுக்கு தெரியாது, பயப்படுவான். ஆனால் ஃபார்ம் 1 அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால பயப்பட மாட்டான், சரி நாங்கள் செஞ்சிருவோம். பாயிண்ட் என்ன தெரியுங்களாமா? ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். நடக்கிறப்ப நீங்கள் ஸ்கில்ஃபுல் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் பைசிக்கிள் ஓட்ட எப்படி கற்றுக்கிட்டீங்க? கீழே விழுந்து. என்கிட்ட எப்படின்னு ஒரு தியரிட்டிக்காக சொல்லி கொடுங்களேன், எப்படி பைசிக்கிள் ஓட்டுறதுன்னு. தெரியல சார், அது போற போக்குல ஓட்ட கத்துக்கிட்டதுதான். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனுபவத்தை நீங்கள் வாயால் சொல்லி, நான் அந்த அனுபவத்தை அப்படியே எடுத்து ஓட்டினா டக்குன்னு கருன்னு ஓட்டிட முடியாது. ஆமா. ஓகே, ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நான் தியரி சொல்லி கொடுத்தா நீங்கள் போய் நடுக்கு குச்சி நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிட முடியாது. இதெல்லாம் அனுபவம் பண்ணீங்கன்னா அது பழக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளோவில் வரும். நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இன்றைக்கி, எப்படின்னா எப்படி சமிதா, உங்களுக்கு இப்போ சமிதா தெரியும், சமிதா வந்து அவங்க மாமனார் வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கை குழந்தை இருந்துச்சு. ஓகே, இப்போ கை குழந்தைல இப்போலாம் பெருசாகிட்டாங்க. ஓகே, அந்த டைம்லேருந்து எனக்கு தெரியும், அந்த புள்ள அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவங்க பிறந்து அந்த பேபி, அவங்களோட என்னது அக்கௌண்டன்ட் வேலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி பார்ட் டைம்ல இவ்வளோ செய்ய முடியுது அப்படின்னு இஸ் அன்இமேஜினபிளாக இருந்துச்சு. பட் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அது அனுபவம், அது ஃப்ளோ. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு
இங்கேருந்து நீங்கள் கேள் போனால் கேள் கண்ணுக்கு தெரியும்னு எதிர்பார்த்துறாதீங்க. உங்களுக்கு 50 மீட்டர் தெரியுதா, அந்த 50 மீட்டர் சந்தோஷமாக போங்க. இப்போ நீங்கள் செய்கிற வேலையை சந்தோஷமாக செஞ்சீங்கன்னா, அதான் சொன்னேன், ஒரு பிள்ளைக்கு எனக்கு நாக்கு தள்ளுதே அப்படின்னு நினைக்காம ஜாயாக இருந்துச்சுன்னா, செய்யறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த 500 ஸ்டூடெண்ட் 800 ஸ்டூடெண்ட் 1000 ஸ்டூடெண்ட் 10,000 ஸ்டூடெண்ட் வரும்போது அது யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து உங்களை மேனேஜ் பண்ணணும். ஓகே சார். புரியுதுங்களா? இதுதான் வந்து பிஸ்னஸ் மேனுக்கும் சேல்ஸ்மேனுக்கும் வித்தியாசம். ஓகே. பிஸ்னஸ்மேன் திங்ஸ் பிக். யூ நாட் நோ எவ்ரி திங். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி, இன்னைக்கு ஏர் ஏஷியா வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி ஆகிறதுக்கு அந்த பாஸ்க்கு இப்படி தான் நடக்கும் தெரியாது. ஆனால் எய்ம் இருந்துச்சு, அது எப்படியும் நடந்துருச்சு அப்படின்னு இல்லை. அவங்க போக 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 கற்றுக்குவாங்க. நீங்களும் அப்படி தான் கற்றுக்குவீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாது. ஏன்னா நான் என் கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். எனக்கு கடவுள் என்ன ஒரு ஒரு இது பண்ணியிருக்காரோ, எனக்கு கொடுத்த வேலை இது, இந்த வேலையை நான் சந்தோஷமா, அதாவது எந்த முத்து என்ன சொன்னா, எந்த பலனை எதிர்பார்ப்பேன், பலன் நடந்துருச்சுன்னு சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்பேன். ஏன் the activity that you do is matters. அதை எவ்வளோ குவாலிட்டியாக செய்கிறீங்க, எவ்வளோ என்ன உணர்வில் செய்கிறீங்கன்னு. பிடிக்காத விஷயத்த நீங்கள் எவ்வளோ நல்லா செஞ்சாலும், எவ்வளோ ஸ்கில்ஃபுல் எக்ஸ்பர்ட்டாக செஞ்சாலும் உங்களால் அதை நீங்கள் போய் சேர முடியாது. செய்கிற வேலையை பிடிச்சி ஸ்கில்ஃபுல்லாக செஞ்சீங்கன்னா அது பாட்டுக்கு வரும் உங்களுக்கு சேர்ந்து. அந்த விஷயத்த, இது பவர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்கம்மா. எனக்கு தெரியாது, ஆனால் அது வந்து கடவுளோட வேலை, என் வேலை இல்லை. இன்னைக்கு வந்து என் வேலை, உங்களுக்கு உங்கள் வேலை என்ன நினைக்கிறீங்க? டியூஷனை பொறுத்த வரைக்கும் கடமையை செஞ்சுட்டு என்ன வேலை? சந்தோஷமா செய்யணும் சார். ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி செய்யணும்? வீடியோ அண்ட் தென் வந்துட்டு ஸ்கில் வளர்த்துக்கணும். ஓகே, பாருங்க, இதான் நிறைய பேர் இன்னும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நான் திருப்பி பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ செய்யறது, கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது எதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். லீட். எஸ் சார். அது பேர் என்ன? லீட். லீட் வந்து எலிமெண்ட் berapa? Element number 2. ஓகே. Element number 3 என்ன? அப்ரோச். அப்ரோச். ஸோ அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ல லீட் அண்ட் அப்ரோச் ரெண்டுமே வந்துடுது. ஆனால் 4வது 5வது தான் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது. உங்கள் கணக்கு வந்து 4வது 5வது என்னது? 4வது என்னது? 4வது என்னது? யாராச்சும் சொல்லுங்கப்பா. பிரசன்டேஷன். ஏதோ பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஆனால் ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. பிரசன்டேஷன். இதான் கதை. ப்ரெசன்டேஷன் போடுவோம். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும்னா, குவான்டிஃபை பண்ணணும்னா, இன்னைக்கு உங்கள் கோச்சை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, நான் எத்தனை வீடியோ செஞ்சேன், இவனும் லைவ் பண்ணல, எத்தனை ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, எவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க. லீட்டில் அதெல்லாம் வந்து லீட்ஸு. அதை வச்சு எத்தனை பேர் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ப்ரெசன்டேஷன் முடிச்சு. இதான் கதை. உங்கள் வேலை ப்ரெசன்ட் அண்ட் ஃபாலோ அப். ரெஸ்ட் காட் வில் டேக் கேர். ஓகே சார். உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் வர்றது தலையெழுத்தா வந்து தான் ஆவான், ஆனால் அதை நம்பணும். ஆன்சர் கிடைச்சிச்சா? ஓகே சார், கிடைச்சிருச்சு. ஆன்சர் என்னது? பிரசன்டேஷன் பண்ணணும், நடக்கிறது நடக்கும். அது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா அது நடந்துரும். கீவேர்ட் தெரியாது. ஓகே சார். அன்னோன். அன்னோன் வந்து கடவுள்கிட்ட கொடுத்துரும். ஹாய். சாரி சார். நோ ப்ராப்ளம். அவங்களாம் ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு. ஓகே, ஸோ வேற எனி கொஸ்டின்? நல்ல கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலி பவித்ரா. இது நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஐயோ இத்தனை பேர்கிட்ட வச்சு இதான் நல்ல வேலை இந்த கேள்வியை கேட்டீங்க. வேற ஏதாவது கேள்வி? தடா boleh tutup kedai? டாக்டர் ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், கஷ்டமான கேள்வி டாக்டர். சொல்லுங்க டாக்டர், நாளைக்கு மழை வருமா மழை வராதா டாக்டர்? தெரியாது. சிம்பிளா அதான் கதை. ஏன் நீங்க இவ்வளவு எனக்கு தெரியாது. நான் இப்போ வெளியே வருவாரா இல்லையா தெரியாது. ஆமா தானே? தெரியாது.
தெரியாது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கு தெரியாது நான் சும்மா சொல்லல, அது வந்து கடவுள் பார்த்துக்குவார். எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்வேன். ஓகே, எனி அதர் கொஷின்ஸ்? நோவா, சோபா, சொல்லுங்க. எஸ் டாக்டர், சொல்லுங்க. எப்படி இந்த மொமெண்டம் எந்த நேரம் ஹாயாவே வச்சுக்கிறது? எஸ், எனக்கு தெரியும். ஸோ நார்மலி வீடியோஸ் லைவ் செய்யறப்ப அந்த மொமெண்டம் அந்த இடத்துல ஹாயா இருக்கும். ஒரு பேரண்ட் ஃபீட்பேக் வர்றப்ப அங்க ஹாயா இருக்கும். பட் அந்த எனர்ஜி டவுன் அப் அண்ட் டவுன் இல்லாம அந்த எனர்ஜி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஹாயா இருக்கிறதுக்கு எப்படி அது அப்படியே கரெக்டா ஹாயாவே இருக்கிறது? மெத் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன டாக்டர்? மெத் ஐஸ் இல்ல. ஐஸ் Meth. ஐஸ் மெத் மெத் என்ன ஆயிடுச்சு டாக்டர்? யூ மீன் ட்ரக்ஸா? ஆ இல்ல, ஒன் மினிட். அது அடிச்சா நம்ம எப்பயுமே ஹையா இருக்கும். டாக்டர். இல்ல, the fact of the matter என்னன்னா, okay, we cannot, there is always up and down, accept the Okay. fact. ஆனா Alright. சொன்னேன், எனர்ஜி வந்து அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருக்கும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கிளாரிட்டி. ஓகே, கிளாரிட்டி ஆஃப் வேர் ஆர் யூ கோயிங், ஓகே, அண்ட் டு யூ பிலீவ் இன் த ஜர்னி. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆன்சர் எங்கே இருக்குது தெரியுங்களா? பிகாம் பவர்ஃபுல்னு ஒரு 2 பார்ட் ட்ரைனிங் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் கோச் டெக்கெல்லாம் கொடுப்பாங்க, அதை ஃபுல்லாக பாருங்கள், அதை செய்யுங்க. உங்களுக்கு எப்படி அந்த எனர்ஜியை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரதுன்னு தெரியும். அதாவது Okay, டாக்டர். இப்படி போகிறத நான் இப்படி கொண்டு போக மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு டவுன் வந்து ரொம்ப அப்படி இது பண்ணும். ஓகே. ஓகே, பட் ஃபேக்ட் என்னன்னா பிலீஃப் சிஸ்டம். ஓகே, ஏன் செய்றீங்க, எதுக்கு செய்றீங்க, நீங்க செய்யறது மத்தவங்க பலன் கொடுக்குதா, என்னால மத்தவங்களுக்கு நல்லது நடக்குதா, அதான் கதை. அதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது ரிமைண்ட் பண்ணாம அது உங்களுக்குள்ளே இருக்கிறப்ப அது இன்ட்ரின்சிக்கா உங்க சப்கான்சியஸ்ல வரும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தேவையில்லை, தானா வந்துடும். ஓகே. ஓகே, ஸோ அது நான் சொல்ற ஒரு இது. இப்போ ஷாலினி சொல்லியிருக்காங்க, they will call each other, power of group. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னலா அதாவது சொன்னேன், மோட்டிவேஷன் வந்துமா லைக் பேதிங். குளிச்சா ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு 2 நாள் குளிக்கல அப்படின்னா என்ன ஆகும், நாரிடும். குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு இருக்கு, அது உள்ள இருந்துச்சுன்னா அதை burn பண்ணிட்டே இருக்கும். யூ ஆர் இன்ஸ்பயர்ட். அந்த விஷயம் நீங்க செய்யறது பிகாஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் அகைன் ட்ரைனிங் கேட்டு வாங்க, பிகம் பவர்ஃபுல். ஓகே, அது வந்து will help you. இந்த வீடியோ ரைட் டாக்டர். ஓகே, நான் சிவசாமிட்ட கேட்கறேன். ஓகே, தேங்க் யூ 2 டாக்டர். பார்ட் ட்ரைனிங் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா உட்காந்து நீங்க ஐ திங்க் எண்ட் ஆஃப் தி இயர் நீங்க எல்லாம் கேட்கணும். நான் அப்புறம் குரூப்ல போஸ்ட் பண்ணேன். நான் சிட் டவுன் பண்ணி டேக் நோட் பண்ணி கேட்கறேன். தேங்க் யூ டாக்டர். அதாவது சிகுசாமி போய் கேட்டாங்க, குரூப்ல இருக்கும். ஓகே, alright, any other questions? No? tutup kedai? ஓகே, ரைட். நான் இந்தியா போயிட்டு வந்தோன்னே அதுக்கு முன்னே நாங்கள் சில இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, என்ன கண்டென்ட் இருக்க போது, எப்போ டைமிங் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இப்போயே வந்து செஷன் வித், ஆனால் பேர் வைக்கணுண்ணே, பேர் வச்சா தான் பேர் வச்சு போக முடியும். பேரண்ட் மென்டார் செஷன், பேரண்ட் மென்டார் செஷன் வித் டாக்டர் புனிதா, டாக்டர் சஞ்சய். ஸோ ஓப்பன் இது செஷன், ஸ்கூல் இயர் ஸ்டார்டிங். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போட்டாரான், அதான் வீடியோ போட்டாரே, போய் பாருங்க. ஓகே, டாக்டர் ஐனா மாடியூல் 1, 2, 3 பிஓபியா, அதான் பிஓபி. Sanjay, this one we also can invite the existing parent also, right? Everybody. It's going to be very generic, helpful for them lah. Okay. Anybody and everybody. Okay. Okay. So என்ன, மேக் ஷுவர் உங்களோட இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஓகே, அதாவது டியூஷன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லல, நீங்கள் வந்து அவங்கள ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், கூகுள் ஃபார்ம் வாட் எவர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, Like how we register for Dr. Kadir la. அந்த மாதிரி. ஸோ யூ நோ யோர், ஏன்னா உங்ககிட்ட டேட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கணும். The whole point வந்து to have your own database. Okay? Okay. Yeah.
Alright, any other questions? Okay, that's all. I'll see you all. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது இங்கிலீஷ் புத்தாண்டு தானே. ஓகே, எனிவேஸ் நியூ கேலண்டர் இயரில் பார்ப்போம். நிச்சயமாக வந்து இங்கே இருக்கிறவங்க அனைவருக்கும் எனக்கு தெரியும், இதுதான் இது இவ்வளோ நாள் வந்து ஒரு ட்ரைனிங். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த வருஷம்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக யூ ஆல் ஹேவ் த குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு அந்த எஃபர்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் போடுறீங்க, அந்த எஃபர்ட் போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஐ கேரண்டி யூ தட். ஓகே, கூட குறை சீக்கிரம் அந்த மாதிரிலாம் அவசரப்படாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ வில் கெட் வாட் யூ நீட் டு கெட். ஓகே, யூ டிசர்வ். சக்ஸஸ் கம்ஸ் டு நாட் ஹூ வாண்ட்ஸ், சக்ஸஸ் கம்ஸ் டு ஹூ டிசர்வ்ஸ். ஹூ யூ டிசர்வ்ஸ் அப்படின்னா அந்த உழைப்பு போடுறீங்கன்னா அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து சார். ஓகே, சரி, வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் சஞ்சய். பாய், குட் நைட். டாக்டர் ஃபைனல் ரிக்வெஸ்ட் டாக்டர். சொல்லுப்பா. திருச்செந்தூர் முருகனை கிரீம் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. நான் இப்பயே சொல்லிடுவேனே. ஓகே, ரைட். Bye. Thank you very much, sir. All right.